அரசனே அன்பர்க்கடியனேனுடையப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுரைக்கே பொய்யிருள் கடிந்த மெச்சுடரே திரைபுறா மன்னும் அமுதத்தின் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்வரந்து நின்றுணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்ந்தே வேத நெறிதழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனிதவாய் மலர்ந்தொழுத சீதபல வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலத்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். இறைவனுடைய அருட்பெரும் கருணையினாலும் நாயன்மார் பெருமக்களுடைய குருவருடன் முன்னேறி செய்ய இந்தியாண்டிய சேக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய இருக்கின்ற திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து ஓடுவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் குருவருடும் திருவருடும் நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. இந்த வகையில் குருவருடையும் திருவருடையும் மனம் மொழி மீகளால் வணங்கி அடியேனை சென்னரில் ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமக்களின் திருவடிகளை அருட்குருநாதர் ஐயாவின் திருவடிகளை மனம் மொழிமைகளால் வணங்க இஞ்ஞான சிந்தனை சிந்திக்க எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்தனை அன்பர் பெருமக்களின் திருவடி தாமரைகளுக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தார். இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படலாம். நண்பர்களே, விஞ்ஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருந்த நிலையில் சென்ற வகுப்பில் நம்மளுடைய பிள்ளையார் திரு தோணிபுரம் என்கின்ற திருத்தலத்தை நோக்கி அருள் பெற்ற நிலையில் பதிகம் பாடி நிறைவு செய்து திருக்காடைக்காப்பு நிறைவு செய்து இறைவனை நோக்கி திருக்கோயிலை நோக்கி செல்கிறார். 83வது பாடலை நிறைவு செய்திருந்தா. இன்றைய சிந்தனை 84வது பாடல். அண்ணல் அணைந்தமை கண்டு தொடர்ந்து எழும் அன்பாலே மண்மிசை நின்ற மறைச்சிறு போதகம் அன்னாரும் கண் வழியே சென்று கருத்து விடாது கலந்து ஏக புண்ணிய நன்னிய பூமலி கோயிலின் உள் உட்கார். இறைவன் திரு தோணிபுரத்து மேலே இருந்து அவர் மறைந்து விடுகிறார். சாமி அருள் கொடுத்து திருப்பதிகம் பாடி தந்தையாருக்கு எம்மை இது செய்த பிரான் இவனன்றே என்று சொல்லி அடையாளங்களும் சுட்டி படித்த திருப்பதிகம் பாடி இந்த திருக்கடைக்காப்பு நிறைவு செய்து இறைவனை கண்டு கொண்டிருக்கும் பொழுது இறைவன் மறைந்து விடுகிறார். இப்ப இறைவன் மறைந்ததை கண்டு அவர் எங்கு மறைந்தாரோ அந்த இடத்தை நோக்கி இவர் போறார். சொல்றார், அண்ணல் அணைந்தமை கண்டு. இறைவன் தன்னுடைய கோலத்தை மறைத்து கொண்டு அண்ணல் அணைந்தமை கண்டு தொடர்ந்து எழும் அன்பாலே அவர் மறைந்துட்டார். அவரை தொடர்ந்து செல்கின்ற அவருடைய அன்பு மண் சொல்ற கண் வழியே சங்க கருத்து விடாது கலந்து ஏக. இப்போ அவருடைய அன்பு கண் வழி எங்க போனார்? நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தர் புறப்பட்டு போறாங்க. அவங்க மேல அன்பு அதிகமா இருந்ததுன்னா எட்டி பார்ப்போம், எது வரைக்கும் போறாங்க, எங்க போறாங்க அப்படின்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு எட்ட தூரமா இருந்துச்சுங்க, ஒரு பாலம் கடந்து போச்சுன்னா பாலத்துக்கு மாடியில் ஏறி பார்ப்போம், மாடியில் இந்த வண்டி போகுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்படி எல்லாம் அன்பு என்ன செய்யும்? கருத்தை வந்து செலுத்தும். அது எப்படி செலுத்துதான்? கண்படி சென்ற கருத்து கருத்து விடாது கலந்து ஏக. இப்படி எம்பிரான் நம்பி ஆதரவுக்கு தில்லையில 5 பேரறிவும் கண்களே கொல்ல நிகழ்ந்ததோ அதுபோல கண்கள் அந்த கருத்து வந்து கண்கள் வழியாக பாய்ந்ததாம். தான் சொல்றார், இறைவர் மறைந்து விடுகிறார். மறைந்த போது அவர் மீது கொண்ட தொடர்ந்து எழும் அன்பின் காரணமாக கண் வழியாக சென்ற கருத்து விடாது கண்டு கலந்து போக. அந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கண் வழியாக கலந்து செல்கிறது. சென்ற போது மண்மிசை நின்ற மறைச்சிறு போதகம் அன்னாரும். போதகம் அப்படிங்கிறது யானை.
மறை சிறுவர். இவர் எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா மறை சிறு யானை, சின்ன யானை. குட்டி யானைன்னு சொல்ற மாதிரி நம்ம சாமி சிறிய யானை. எதுல சிறிய யானை? வேதத்தினுடைய வேதம் மிகப்பெரிய யானை. நான் வேதத்தினுடைய சுருங்கிய வடிவு யானையா இருக்குன்னா எப்படி இருக்குன்னு கேட்டா, வேத மறைச்சிறு போதகம் அன்னாரும் புண்ணியர் நன்னிய பூமி. இறைவன் எழுந்தருளி சென்ற அந்த பூமி தலத்தின் புண்ணிய நன்னிய பூமலி கோயிலின் உள்பொக்கார். பூமலிந்து நிறைந்திருக்கக்கூடிய உள்ளே கோயிலுக்குள்ள போய் இறைவன் மறைந்தார். இப்ப இறைவன் நீங்க அப்படியே நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா கோபுரத்தோட உச்சில காட்சி கொடுத்தார், அப்படியே மறைஞ்சிட்டார். எங்க இருக்கிறார்? இப்போ கோயிலுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னு குளக்கரையில இருந்து பிள்ளையார் கோயிலை நோக்கி உள்ளே நகர்ந்து நடக்கிறார். அப்படி நடந்த பொழுது ஈரில் பெருந்தவம் முன் செய்த தாதை எனப் பெற்றார் மாறு விழுந்த மலர்க்கை குவித்து மகிழ்ந்து ஆடி வேறு விளைந்த வெருட்சி வியப்பு விருப்போடும் கூறும் அருந்தமிழின் பொருள் ஆன குறிப்பு ஒருவார் சொல்றார். அவருடைய தந்தையார் ஒப்பில்லாத தவம் செஞ்சிருக்கிறார். அவரை பெற்றதனால இவர் என்ன சொல்லப்படுறார்? தந்தையும் சொல்லப்படுறார். ஆனா உண்மையான தந்தை இப்போ பெருமான் தான். அவருக்கு இனி எல்லாமே பெருமான் தான். அப்போ அது ஒரு வரியில குறிப்புல வைக்கிறார். ஈரில் பெரும் தவம் முன் செய்த தாதை என பெற்றார். முன்பு ஒப்பில்லாத தவத்தை செய்ததனால இவரை பெற்றதனால் தந்தை என பெற்றவர் கையில் என்ன வச்சிருந்தார்? குச்சி. அது என்னாச்சுன்னா மாறு விழுந்த மலர்க்கை குவித்து மகிழ்ந்தார். கையிலிருந்து இந்த மலர் கையிலிருந்து என்னாச்சுன்னா குச்சி விழுந்து மாறு விழுந்த பாருங்க. அது முத என்ன இருந்த கை? குச்சி. மாறு இருந்த கை. சீமாறுங்கிறத என்னதுங்க? குச்சி. மாறுங்கிறது குச்சி. புரியல? அப்ப அந்த குச்சி இருந்த கை பின்னாயிடுச்சுன்னா மலர் கையாகிறது. எதனால்? இறைவனை கையெடுத்து குவித்த அந்த கைக்கு பேரு மலர் கை. இறைவனை புகழ்ந்தால் அந்த வாய்க்கு திருவாய். வெறுமனே வேற வெட்டியா ஏதாவது பேசணும்னா அந்த வாய்க்கு பேரு வெறுவாய். இல்ல வேற என்ன வாய் வேணா பொருத்திக்கலாம். ஆனா இந்த வாய் இறைவனை புகழ்ந்து பண்ணால் பாடுகின்ற வாய் திருவாய். புரியல? திருவாய்மொழினே இருக்கு திவ்ய பிரபந்தத்துல. திருவாய்மொழி. புரியல? அப்ப திருவாய்மொழின்னா இறைவனை புகழ்கின்ற வாய் திருவாய்மொழி. எனவே இங்க அந்த மலர்க்கை குவித்தார். மாறு விழுந்தது. மாறு விழுந்தது தன்னிச்சையாக நிகழ்ந்த செய். இவ என்ன இவரே போட்டாரா? இல்ல. இது என்னன்னா அந்த நிலையில தானாக உறங்குறவனுடைய கையில வாக்கு நடுவது போல. புரியல? தெரியாம. இது திருவருட்பயனில ஒரு இடத்துல சொல்லுவார், நாமளாக சிவ ஒழுக்கங்களை விடக்கூடாது, சிவ நியமங்களை நாமளா நான் அது பக்குவப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவார். அது போல இங்க மாறு விழுந்த மலர்க்கை குவித்து மகிழ்ந்து ஆடி தலையை குவித்தார். எதனால மகிழ்ந்து ஆடினார் என்றால் வேறு விளைந்த வெருட்சி வியப்பு விருப்போடும். அவருக்கு ஒரு பக்கம் இப்படி மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் வேறு விழுந்த, அதாவது வேறு விளைந்த, என்ன விளைந்தது? வெருட்சி வியப்பு விருப்பம். வெருட்சியும் வியப்பும் விருப்பம். வெருட்சி எதனால்? இப்ப கோவப்பட்டமே தம்பி மேல என்ன பண்ணிட்டோம்? கோவப்பட்டமே. கோவப்பட்டது தப்பான செயல் தானே. அப்ப அதனால வெருட்சி. அதனால் ஒரு மாதிரி அயர்ந்து நிற்கிறார். அடுத்தது வியப்பு. எதனால்னா தாம் எண்ணியதற்கு மாறாக இப்ப நடந்திருக்கு. நிகழ்ச்சி நடந்ததுக்கு ஏதோ தப்பா நடந்ததுன்னு நினைச்சோம், ஆனா இறைவனுடைய அருள் பெற்று இருக்கிறார். விருப்பம், தானும் அந்த அருளை பெற வேண்டும் என்கின்ற ஆசை இவரிடத்துல வந்துருச்சு. அப்போ அப்படிப்பட்ட நினைப்போடு கூறும் அருந்தமிழின் பொருளான குறிப்போகிறார். தன்னுடைய பிள்ளையாகிய பிள்ளையார் பாடி அருளிய திருப்பதிகத்தினுடைய பொருளை உணர்ந்து நிற்கிறார். அதாவது கூறிய அருந்தமிழ் பொருள் ஆன குறிப்பு ஓர்வர். குறிப்பு என்னங்க? இந்த பாட்டுடைய பொருள் என்ன, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது குறிப்புங்கிறத இவர் ஓரளவு அப்படியே உறுதிப்பாடு பண்ணி பார்க்கிறார். ஓ, பெருமான் உடைய கருணை நம்மளுடைய பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியோட பிள்ளையை தன்னுடைய தோளை அமைத்துக் கொண்டு செல்கிறார். தானுவினை தனி கண்டு தொடர்ந்தவர் தம்மை போய், தானுவினை தனி கண்டு தொடர்ந்தவர் தம்மை போல் காணுதல் பெற்றிலர் ஏனும்
காணுதல் பெற்றிலரேனும் நிகழ்ந்தன கண்டு உள்ள தோணிபுரத்து இறைதன் அருள் ஆதல் துணிந்து ஆர்வம் பேணும் மனத்தோடு முன்புகு காதலர்பின் சென்றார். இவர் தன்னுடைய பிள்ளை நம்முடைய நாயனார் போல இறைவனை நேரில் பார்க்கல, ஆனாலும் தானுவினை தனி கண்டு தொடர்ந்தவர் தம்மை போல் காணுதல் பெற்றிலரேனும். பெருமானை இப்ப பாருங்க, குளக்கரையில் நின்று சாமியை பார்த்துட்டார். இப்ப போய் மறுபடியும் நடந்துட்டு போயும் அவரால் எங்க பார்க்க முடியும்? திருக்கோயிலுக்குள்ளேயும் இறைவனுடைய காட்சியை பார்க்க முடியும். ஆனால் தன்னால் அப்படி பார்க்க முடியாது. கண்டிலரேனும், தான் காணுதல் பெற்றிலரேனும் பிறலினாலும் நிகழ்ந்தன கண்டுள்ளார். இப்ப என்ன நடந்திருக்குது? அற்புத நிகழ்ச்சி நடந்திருக்குது. அதை கண்டு கொண்டிருப்பதனால இவர் தோணிபுரத்திரை தன்னருளே ஆதல் துணிந்து. இது யாருடைய திருவருள்? இறைவனுடைய திருவருளே. சரிங்களா? இப்போ நம்மால் ஒரு காரியம் செய்ய முடியல, நாம செய்ய முடியாத காரியத்தை ஒருவரால் செய்ய முடியுது. என்ன? வலிமை உலகத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா? திறமைன்னு சொல்லுவாங்க. உடம்புனால செஞ்சாங்கன்னா வலிமைன்னு சொல்லுவாங்க, செயல்னால செஞ்சாங்கன்னா திறமைன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்குள்ள வழிபாட்டு அருள் நெறின்னு பார்த்தீங்கன்னா திருவருளே. நல்லா படித்தேன், மதிப்பெடுத்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் தெரியுமா? படித்ததுனால இந்த மதிப்பெண் எடுக்க முடிஞ்சு தெரியுமா? எல்லாம் சொல்லலாம் புரியல, ஆனால் அங்கு திருவருள் உபகாரம் இருக்கின்றனால தான் எடுக்க முடியும். இதை நம்ம பல முறை சொன்னது தான். ஒரு நிமிடம் அறிவை மாற்றி இருந்தாங்கன்னா ஒரு பக்கம் கணக்கு தப்பாகி போயிடும். சரிங்களா? நாம நினைச்சுக்கலாம் நான் முதல் மதிப்பு என்னாலும் எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. இறைவன் திருவருள் நம்மளுடைய வினைப்பலன் என்ன ஊட்டணும்னு நினைக்கிறாரோ அதுபடிதான். நீங்க நல்லா படிச்சுட்டு வருவாங்க புரியுதா? ஒரு 10வது வரைக்கும் நல்லா படிப்பாங்க. 10வதுல மதிப்பெண் முதல் மதிப்பெண் எடுத்திருப்பாங்க புரியல. 12வதுல போய் தவற விட்டுருப்பாங்க போட்டீங்க. என்ன இது? அவங்களுடைய செயல்பாட்டு தப்பு இல்லை, காலம் வினைப்பலன் அப்படி இருக்கு. அந்த வினைக்கு தகுந்த மாதிரி அறிவை இறைவன் மாற்றிடுவார். இறைவன் வினைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்திருவாருங்க? அறிவை கலைச்சிடுவார். அறிவு செய்ய வேண்டிய வேலையை அந்த இடத்துல சரியா செய்ய முடியாது. புதன் திசை நடந்தா புத்தி கெட்டு போயிருப்பாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அறிவு கெட்டு போகுது. என்னதுங்க? செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்ய மாட்டோம். செய்ய வேண்டிய வேலையை அப்போ இறைவன் அருள் கருணை காரணமாகத்தான் இது நடக்குதுன்னு ஒவ்வொரு செயலும் உலக வாழ்க்கை மட்டுமல்ல, எதை நீங்க எடுத்து நீங்க நம்மளுடைய அருள் நிலை நிற்கிறவங்களுக்கு இது எல்லா இடத்துலையும் பொருத்தணும். உலகில் இருக்கிறவங்க என்னோட திறமை என்னுடைய வலிமைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அது நம்மளுடைய இதுல அதை எப்படி எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா பெருமானுடைய திருவருள் தான் எல்லாவற்றையும் செய்கிறது. அதை சொல்லும்போது சொல்ற தானே வினைத்த தோணிபுரத்து இறைவன் தன்னருளே ஆதல் துணிந்து ஆசையோடு பேணும் மனத்தோடு. எனவே இனிமேல நம்மளுடைய பிள்ளையாரை இப்படி பார்த்துக்கணும், நல்லா பார்க்கணும், அவரை இனிமேல் நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்புகு காதலர் பின் சென்றார். இப்போ தந்தை தானே முன் போகணும். யார் பின்னாடி போறாங்க? அப்பா பின்னாடி போறாங்க. மகனார் முன்னாடி போறார். ஏன் அப்படிங்கிறதுக்கு விடை திருவருட்பயன்ல என்ன சொல்லியிருக்கிறாரு கேட்டீங்கன்னா, யாராருக்கெல்லாம் துன்பம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் திருவருளுக்குள் பின்னாடி போங்க. யாராருக்கெல்லாம் துன்பம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் திருவருளை பின்னாடி விட்டுட்டு நீங்க முன்னாடி. இப்படி என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எதை செஞ்சாலும் நான் செய்யறேன்னு நீங்க செஞ்சீங்கன்னா அதனால என்ன நினைப்பு வரும்? துன்பம் வரும். எது செய்தாலும் திருவருள் செய்கிறதுன்னு பின்னாடி நீங்க பின்னாடி நின்று திருவருளை முன்னாடி எடுத்துறீங்கன்னா உங்களுக்கு என்ன சேரும்? இன்பம் சேரும். இருளின் பின்புகுவார் முன்புகுவார் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவார். இருளின் முன்புகுவார், பின்புகுவார், இன்புறுவார், துன்புறுவார் அப்படி வச்சிருப்பார். அப்ப இங்க சொல்லும்போது சொல்ற இறைவனுடைய கருணையே இது நடத்துகிறது என்று எண்ணிக்கொண்டு ஆதல் துணிந்து ஆர்வம் பேணும் மனத்தோடு முன்புகு காதலர் பின் சென்றார். அன்பர்களே, இங்க என் செயலாவது யாதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் எல்லாம் சிவன் செயல் என்று சொல்வதற்கும் ஒரே சொல்லுதான். நம்ம கையில எதுவுமே இல்லைங்க. நம்ம கையில எதுவுமே இல்லை. எல்லாம் சிவன் கையில், எல்லாம் சிவன் செயல். இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு. எல்லாம் சிவன் செயல்ங்கிறது நம்ம பத்தி நினைப்பே இல்லாம அவனை மட்டும் சொல்றது புரியல.
எதுவும் நம் கையில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் மழை வாசனை இருக்கு. கொஞ்சம் மழை வாசனை இன்னும் நம்மளை பத்தி நினைப்பு இருக்கிறதுனால தானே எதுவும் நம் கையில், எல்லாம் நம்ம கை விட்டு போயாச்சு, எல்லாம் எதுவும் நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம். எல்லாம் எது நடந்தாலும் பெருமானுடைய கருணை தான், அதனால எது நம்ம கையில் இல்லைன்னு சொல்றது. அதுல கொஞ்சம் அந்த மலை வாசனை என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்தினுடைய வாசனா மலம் தொத்திட்டு இருக்குமா. அதனாலதான் சொல்லும்போது சொன்னார், நாமல்ல இந்திரியம் நம் வழியல்ல இந்திரியம். சரி, அவர் சொல்லி சொல்லுவார், நான் அவன் என்று எண்ணினருக்கும் நாடும் உளம் உண்டு. நான் அவன் என்று எண்ணினருக்கும் நாடும் உளம் உண்டு. ஆதல் நான் தான் என ஒன்று இன்றியே, தான் என ஒன்று நினைப்பில்லாம தான் அதுவாய் அப்படி நிற்கக்கூடியவர்களுக்கு வினை வந்து சாராது. 10ஆம் வகுப்பு படிக்க போறோம். எனவே இங்க சொல்கிறார், வேணும் மனத்தோடு முன்பு காதலப்பின் சென்றார். இப்போ அருள் உடையவர்கள் அருளை பெற வேண்டும். நீங்க அருளை பெற்றிருந்தீங்கனாலும் உரிய இடத்துல போகும்போது பெரியவங்களை முன்னாடி விட்டு நாம் பின் செல்வது மரபு. அப்பர் சுவாமிகள் திருவையாறு திருத்தலத்துக்கு போய் திருப்பதிகம் பாடுகிறார். புகுவார் அவர் பின் புகுவே, போதோடு நீர் சுமந்தே புகுவார் அவர் பின் புகுவே. அந்த தலைவர் நான் தானே முன்னாடி போய் பார்ப்பேன். அப்படியா? எல்லாரும் பார்த்தீங்களா? சந்தோஷம். நீங்க பார்த்ததுனால வர சிவபுண்ணியம் நம்மளுக்கு வந்து திருவருளிங்க. அப்படி ஒரு நினைப்பு நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் வழிபாட்டுக்குள்ள ஒரு ஒழுங்கு நிலை. நம்ம என்ன நினைக்கிறோம், நாம பார்த்தா போதும், நம்ம வழிபாடு செஞ்சா போதும், இது முக்கியம் இல்லை. இது இது என்னன்னு வந்திருக்கிறோம் கேட்கலாம், சரிங்களா? வழிபாட்டுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னா அது ஆரவாரம் இல்லாம யாரையும் மனம் கஷ்டப்படுத்தாம நாம என்ன பண்ணணும், அந்த வழிபாட்டு நெறியில் நிற்கும். இல்லை, வழிபாட்டு நெறியில் நிற்கிறதுல மிக முக்கியமானது நாம் வழிபாட்டுக்கு மற்றவருடைய வழிபாட்டுக்கு இடையூறு இல்லாமல் வழிபாடு செஞ்சு விடுவோம். அப்ப இங்கே சொல்கிறார், அப்பொழுது அங்கண் அணைந்தது கண்டவர் அல்லாதார் முப்புரிநூல் மறையோர்கள் ரோமம் முகழ்ப்பு எய்தி இப்படி ஒப்பதோர் அற்புதம் எங்கு உள்ளது என்றே துப்புரல் வேணியார் கோயிலின் வாயில் புறம் சூழ. இப்போ அங்க அப்ப அந்த நேரத்துல வந்த சிவாச்சாரியார்கள், மறையவர்கள், அடியார்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அதிசயமா உடம்பெல்லாம் சிரித்து என்ன பண்றாங்களாம், இப்படி ஒரு அதிசயத்தை எங்கும் கண்டதில்லை அப்படின்னு ஆளாளுக்கு சீர்காழி திருக்கோயில வந்து சேர்றாங்களாம். எல்லாம் காது வழியே செய்தி போய், தெரியுமா திருக்குளக்கரையில இப்படி ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்குது, நம்மளுடைய சிவபாத இருதயுடைய திருமகனாரு பெருமானை அருள் பெற்று திருப்பதிகம் பாடி இருக்கிறாரு அப்படின்னு ஆளாளுக்கு கேட்டுட்டு திருக்கோயிலை வந்து சூடுகிறார்களாம். அத பாடல சொல்றார், அப்பொழுது அந்த நேரத்தில் அங்கண் அணைந்தது கண்டவர், இப்படி நடந்ததை கண்டவர்களும் அதை பார்த்து நேரில் பார்த்து கண்டவர்கள் அல்லாதார் காணாது கேட்டவர்களும் முப்புரி நூல் மறையோர்களும் ஏனை முப்புரி நூல் மறையோர்களாகிய வேதியர்களும் ரோமமுகில் பெய்தி உடம்புல உலகாயுதம் அடைந்து இப்படி ஒப்பதோர் அற்புதம் எங்குள்ளது என்றே. இப்படி ஒரு அதிசயம், ஆளாளுக்கு என்னது அதிசயம்? அற்புதம், அதிசயம் அல்ல. அதிசயம் என்பது என்னதுங்க? அனுபவிப்பது. சொல்லலாம், நீங்க பார்க்கலாம், வாங்க நான் இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்தேன், வாங்க உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், 7, 9, 10, 16, 20 எத்தனை அதிசயம் வேணா போய் காட்டிட்டே வரலாம் உலகத்தை சுத்தி. ஆனா அதிசயம் வேறு, அற்புதம். அற்புதத்தை அனுபவத்துக்கு மட்டும்தான், நீங்க மட்டும்தான் அனுபவிக்க முடியாது. அந்த அற்புதத்தை அடுத்தவங்க என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. அது அவங்களுக்கு நிகழணும். அதனாலதான் அதிசயப்பத்து அற்புதப்பத்து. எனவே இங்க அப்பொழுது அங்கு இருந்தவர்கள் எல்லாம் இப்படி ஒரு அற்புதம் எங்குள்ளது என்றே துப்புரல் வேணியா, துப்புர வேணியான பவளம் போன்ற சடையை உடையவர்கள் இப்ப பெருமானுடைய கோயிலின் வாயில் வந்து நிற்கிறார்கள். சேர்ந்தவர்கள் பொங்கொழி மால்விடை மீது புகுந்து அணி பொந்தோணி தங்கி இருந்த பெரும் திருவாழ்வு தலைப்பட்டே இங்கு எனை ஆளுடையான் உமையோடு இருந்தான் என்று அங்கு எதிர் நின்று புகன்றனர் ஞானத்து அமுது உண்டார். திருக்கோயிலுக்குள்ள போனார் பிள்ளையார். பெருமானை பார்த்து, இதோ
குளக்கரையில என்னை ஆட்கொண்ட பெருமான் தான் நீங்க அமர்ந்திருக்கிறார், கோயிலுக்குள்ள அவர் தான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு திருப்பதிகம் பாடுகிறார் தக்கேசிப்பன்ல. அதான் சொல்ற ஞானத்து அமுது உண்டா. முதல்ல அந்த பாடலுக்கு எப்படி பொருள் எடுத்திருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஞானத்து அமுது உண்டா. என்ன திருமுது சாப்பிட்டார், என்ன பால் சாப்பிட்டார், ஞானப்பால். அவர் சாப்பிட்ட போனகத்துக்கு பேரு ஞான போனகம், ஊன போனகம் அல்ல, உடம்புக்கு தேவையான பால் அல்ல. இது எப்படிப்பட்ட பால், ஞானப்பால். அந்த ஞானப்பாலை உண்டாராகிய பிள்ளையார் பொங்கொழி மால்விடை மீது புகுந்து, பொங்கொழி மால்விடை மாலாகி திருமாலாகிய விடை மீது உள்ளே புகுந்தருடைய பெருமான் பொன் தோணி தங்கி இருந்த பெரும் திருவாழ்வு தலைப்பட்டு. உள்ள போய் பார்த்தவருக்கு அதே காட்சி தான் கிடைக்குது. பெருமான் அதே போல திருத்தோணிபுரத்துல வீற்றிருக்கிறார். அப்ப அதை தலைப்பட்டவருக்கு இங்கு என்னை ஆளுடையா உமையோடு இருந்தான் என்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கீழே சிவலிங்க திருமுதி தான் தனியா இருக்கும். சீர்காழிக்கு போனீங்கன்னா, மேலே போனீங்கன்னா அவர் சாமி மணவத்தை குளத்தில் இருப்பார், சட்டைநாதராக இருப்பார். அப்புறம் உமையோடு இருக்கக்கூடிய காட்சி மேலே இருக்கும். 3 காட்சி இருக்கும். சாமி நீங்கள் சட்டைநாதர் வந்து மேலே இருப்பார். 2வது காட்சி அம்பாள் அம்பிகை சாமி இருக்கக்கூடிய காட்சி. கீழே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்க திருமேனியை பார்த்து இறைவன் உமையோடு இருந்தான் என ஆளுடைய இறைவன் அப்படிங்கிறார். சொல்லும்போது உமையோடு இருந்தான் என்று அங்கு எதி நின்று புகழ்ன்றன திருப்பதிகம் பாடுகிறார். நரகம் நிறை என்று சொல்லக்கூடிய முதல் திருமுறை 2வது திருப்பதிகம் தக்கேசிப்பண்ணில் அமைந்தது. இன்னிசை ஏழும் இசைந்த செழுந்தமிழ் ஈசற்கே சொல்முறை பாடும் தொழும்பு அருள் பெற்றதொடக்கோடும், சொல்முறை பாடும் தொழும்பு அருள் பெற்ற தொடக்கோடும், பன்முறை பன்மனை வேதியற்கான குருப்பொடு பாழ்நாரும் பொன்மணி வாயின கோயிலில் நின்று புறப்பட்டார். திருக்கோயில வழிபாடு முடிஞ்சது. வழிபாடு முடிந்து வெளியே வருகிறார். எப்படிப்பட்ட பாடல் திருப்பதிகம் பாடுறவன் கேட்டு முதல் 2 வரி பிள்ளையாருடைய நிலைப்பாடு என்ன, இறைவன் எப்படிப்பட்ட அருளை பெற்றிருக்கிறார்னா, இறைவனையே பாடுகின்ற அருளும் இறைவனையே வணங்குகின்ற பண்பும் இதை பெற்றிருக்கிறார். இறைவனையே பாடுகின்ற அருளும் இறைவனையே வணங்குகின்ற பண்பும். வேறு ஒரு போய் தெய்வத்தையோ வேறொரு நிலையை வணங்காத மாதிரி சாமி அந்த அருளையும் பண்பையும் கொடுத்துட்டார், இறைவன் கொடுத்திருக்கிறார். அதான் முதல் 2 வரி சொல்றார். இன்னிசை ஏழும் இசைந்த செழுந்தமிழ், 7 இசையும் இசைந்திருக்கக்கூடிய செழுந்தமிழ். தமிழுக்குரிய சிறப்பு சொல்லி இன்னிசை 7ம் இசைந்திருக்கக்கூடிய செழுந்தமிழ் யாருக்காக பாடுவது, ஈசற்கே சொல்முறை பாடும் தொழும்பும். தொழும்பும் அருளும் படிக்கணும். அங்க ஒரு உண்மை 2 இடத்துல சேர்த்தணும். ஈசற்கே சொல்முறை பாடு தொழும்பும் அருளையும். இப்படி பெற்ற தொடக்கோடும். இது என்ன பண்ணாங்களா, சாமிகிட்ட வாங்கிட்டாராம். என்னட்ட இறைவனுக்கு பணி செய்வது, இறைவனுக்கு பாடுவது. பாடு பணி செய், பாடு பணி செய். வெறிவா சொன்னா வாயில தேவாரம் கையில உலகம். இறைவனுக்கு துண்டு உடம்பாட செய்யுங்க, வாக்கால பாடுங்க. இது 2 தான் நம்மளுடைய வினை கழிவதற்கான வாயில்கள். நம்ம வினையை சேர்த்தனது எப்படி சேர்த்திருக்கிறோம், அப்படிதான் சேர்த்திருக்கிறோம். சேர்த்தன வழியில் தானே கழிக்கணும் இல்லைங்களா. 3 வழி சேர்த்தருக்கு மனம் வாக்கு காயம். மனம் வாக்கு காயத்தால தான் மறுபடியும் கழிக்கணும். சேர்த்தன சொத்தை எப்படி அழிக்கிறது, சேர்த்த வழியே தான் அழிக்கணும். நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா நல்லா ஊதாரித்தெல்லாம் செலவு பண்ண முடியும். அந்த மாதிரி வாக்கு மனத்தால் வந்த பாவங்கள்ல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, வாக்கு மனத்தாலேயே கழிக்கப்படும். எப்படி செஞ்சது வாக்குனால செஞ்சீங்களா, வாக்கால இறைவனை புகழ்ந்து அதற்கான பணி செஞ்சீங்கன்னா அந்த பாவம் புண்ணியம்லாம் கழிந்து போகும். பாவம் புண்ணியம் 2மே கழிக்கப்பட வேண்டியது சரிங்களா. சிவபுண்ணியம் மட்டும் தான் வச்சுக்கிறது. இறைவன் நம்ம அவர் கணக்கில் வச்சுக்கிறது என்ன, சிவபுண்ணியத்தை மட்டும் வச்சுக்குவார். அப்ப இறைவனுடைய திருவருளை பெற்ற தொடக்கோடு என்ன, அவரையே வழிபடுகின்ற ஈசற்கே பாடுகின்ற தொழும்பும் அதற்கான அருளையும் இறைவனிடம் பெற்ற தொடக்கோடும், பன்மறை வேதியர்கான பல வகை வேதியர்கள், மறை ஓதுகின்ற பல வகையான வேதியர்கள் எல்லாம் பார்க்க திருப்பொடு பாழ்நாரும் வாயார் பொன்மணி வாயினர் கோயில் நின்று புறப்பட்டார்.
எப்படி? விருப்போடு பால்நாரும் பொன்மணி வாயின. வாய் என்ன, இன்னும் பால் வாசமே போலைங்க. பால் குடி பால் மனம் மாறா பாலகன்னு சொல்ற மாதிரி பால் வாசம் கூட இங்க போகல. அப்படி சொல்ற. விருப்பொடு பால்நாரும் பொன்மணி வாய் செம்பொன் போன்ற இதழ் முத்துடன் உருவன். பொன்மணின்னு சொல்லிட்டு 2 செம்பொன் போன்ற இதழ் மணி முத்து முருவன். உதட்ட சொல்றான். உதட்ட சொல்லும் போது பொன்மணினா பொண்ணு எதை குறிக்குது? உதட்ட குறிக்குது. மணிங்கிறது உள்ளிருக்கக்கூடிய பல், முத்து போன்ற பல், அதை குறித்து முருவலை குறித்து கோயிலிலிருந்து வீட்டை நோக்கி போறார். அது திரு இல்லத்தை நோக்கி புறப்படுகின்ற பொழுது பேணிய அற்புத நீடு அருள் பெற்ற பிரான் முன்னே நீர் நிலையில் திகழ் கோபுரவாயிலில் நேதி வாழ்நிலவில் திகழ் வேணியர் தொண்டர்கள் வாழ்வு எய்தும் தோணிபுரத்தவர் தாம் எதிர்கொண்டு துதிக்கின்றார். எல்லாம் உள்ள வந்துட்டு இவரை தேடி வந்தாங்களா இப்படி அற்புதம் நிகழ்ந்து பார்க்க. அப்படி பலரும் வந்து பிள்ளையாரிடத்துல எதிரில் விழுந்து விழுந்து வணங்கி அருள் பெறுகிறார்கள். பேணிய அற்புத நீடு அருள் பெற்ற பிரான் முன்னே. இப்போ பேணியனா விரும்பிய அற்புதமாகிய நீடு அருள் பெற்ற பிள்ளையாரது திருமுன்பாக வாழ்நிலவில் திகழ் வேணிய தொண்டர்களும் பெருமானுடைய சிவபெருமானுடைய சிவனடியார்களும் நீர்நிலையில் திகழ் கோபுர வாயிலின் நேரெய்தி. சிவனடியார் பெருமக்கள்லாம் கோபுரத்தினுடைய உட்பகுதியில வந்து வாழ்வெய்தும் தோணிபுரத்தவர். அதுக்கப்புறம் தான் அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர் பொதுமக்கள், அவர்கள்லாம் பொது ஜனங்கள்லாம் தோணிபுரத்தவர் தாம் எதிர்கொண்டு துதிக்கின்றார். வழிபாடு செய்து அந்த அருளை பெற்றுக் கொள்கிறார்கள். இது அடியார்களுக்குரிய அருளையும் உலகத்திற்குரிய அருளையும் பிள்ளையார் வழங்கிக் கொண்டே திரு இல்லம் நோக்கி நடந்து போறாங்க. அப்பா கூட்டிட்டு போறார். அப்படி போகும் பொழுது சீர்காழியில அவரை காணுகின்றவர்கள் எல்லாம் அவரை சொல்லுகின்ற காட்சி, புகழ்கின்ற காட்சி ஒரு 3 பாடலை அப்படியே பிள்ளையாருக்கு யாராவது போற்றி சொல்லணும், வாழ்த்து சொல்லணும்னு கருதுனா இந்த 3 பாடல் மறக்காம வச்சுக்கணும். காளிய தவமே கவுனிய தனமே கலைஞானத்து ஆழிய கடலே அதனிடை அமுதே அடியார் முன் வாழிய வந்து இம்மண்மிசை வானோர் தனிநாதன் ஏழிசை மொழியாள் தன் திரு அருள் பெற்றனை என்பார். பார்த்தாங்க. காளிய தவம், சீர்காழியில் இருக்கக்கூடியவர்கள் செய்த தவத்தினுடைய வடிவம் யார்? பிள்ளையார். எப்போ இப்ப இருக்கிறவங்கல்ல, தொன்று தொட்டு சீர்காழியில இருந்து தவம் செய்து கொண்டு, அந்த தவம் எப்போ தொன்று தொட்டு பல காலம் தவம் செய்த காரணத்தினால இன்னைக்கு அந்த தவம் முற்றுப்பட்டு இருக்கிறது. நீங்க என்னமோ 7ஆம் நூற்றாண்டு பிள்ளையார் திருவதாரம் செய்த அந்த காலத்துல வாழ்ந்தவங்க செய்த தவத்தால் மட்டும் கிடைக்கல. தந்தையார் தவம் செய்தார். தந்தையாருக்கு முன்னதாக அவங்க பரம்பரையில பலரும் செய்த தவம். இப்படிப்பட்ட ஒரு ஞான குழந்தை சீர்காழிக்கு கிடைச்சிருக்கு. சீர்காழி பெருமக்கள் செய்த தவத்தினுடைய உருவம். அதனால என்ன சொன்னாங்க? காளியர் தவமே கவுனியர் தனமே. தனம்னா செல்வம், கவுனியர் தனம். இவர் கவுனியர் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அதனால தங்களுடைய குலத்திற்கு கிடைத்த பெரும் செல்வம் யார்? பிள்ளை. அதான் சொல்ற. காளிய தவமே கவுனிய தனமே கலைஞானத்து ஆழிய கடலே. கலைஞானம், அபரஞானம். அபரஞானம் அத்தனையும் கொட்டி கிடக்கக்கூடியவர் அவர். அப்படின்னா உள்ளுக்குள்ள உலகத்திற்கான நம்மளுக்கு ஞானத்தை போட்டுகின்ற அந்த சொற்கள், அந்த உபதேசம் எவ்வளவு எண்ணற்றது வச்சிருக்கிறார். அதனால அபரஞானத்து ஆழிய கடல். அபரஞானத்தை உள்ளே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய கடலாக விளங்குபவர். அதான் கலைஞானத்து ஆழிய கடலே அதனிடை அமுதே. அது பரஞானம். கலைஞானத்து ஆழிய கடல் என்பது அபரஞானம், அதனிடை அமுது என்பது பரஞானம். அப்ப பரஞானம் அடையணும்னா அதுக்கு வழி எதுன்னு கேட்டீங்கன்னா அபரஞானம் தான். நூல்கள் தான் இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்து. ஞானத்தை அடைவதற்கு எது பயன்படும் கேட்டீங்கன்னா நூல்கள் தான். நூல்களுமே தடத்த சிவம். நீங்க சிவம்னா சொரூப சிவம் நம்ம படிச்சோம். அவர் நமக்கு நிலைக்கு 8வது நிலையில் இருக்கிறார். அவர் கடத்த நிலையில் இறங்கி வரும்போது எப்படில இறங்கி வரான்னு படிச்சோம். அருவம், அருவுருவம், உருவம் என்று சொல்லக்கூடிய கடத்த நிலை. இது மட்டுமா? குருநாதர்,
புரியல, நூல்கள். அப்ப இறைவன் தடத்த வடிவில் இறங்கி வர. அப்ப இந்த நூல் என்னது? தடத்த சிவம். ஞான நூல்கள் அத்தனையும் தடத்த சிவம். அப்ப இந்த நூல்களை அப்படிதான் நினைச்சு நம்ம தொடர்ந்தும் வழிபாடு செய்யணும். நூல்களை எடுக்கும் போதே இதுக்கு பூசையே தனியா செய்யணும். நூலுக்கு அதை நீங்க யோக பீடம், ஞான பீடம், சிவபூசை வச்சிருக்கிறோம் இல்லையா, அங்க என்ன இடம் கேட்டீங்கன்னா அது திருமுறைக்கான சாத்திரத்துக்கான இடம். அந்த இடம் அங்க ஒரு நினைப்பு, அங்க நூல்களை நினைச்சு அந்த பூசையை காட்டினாங்க. புரியல, பூசை காட்டுறதுன்னா அங்க அந்த சிவபூசை செய்யற இடத்துல, அந்த இடத்துல யோக பீடம் ஞான பீடத்துக்கு இல்லையும் திருமுறை நூல்களையும் சாத்திர நூல்களையும் வைத்து வழிபாடு செய்யணும். அங்க இடம் இருக்காதுன்னா பக்கத்துல வச்சுக்கணும். திருமுறை ஏன் கேட்டீங்கன்னா வழிபாட்டுக்குரிய நூல் இந்த நூல். இறைவன் திருமுறைகள் வடிவமாகவும், சாத்திரங்கள் வடிவமாகவும், வேதங்களின் வடிவமாகவும், ஆகமங்களின் வடிவமாகவும் தான் இருக்கிறார். அங்கங்க அவனுடைய அருள் நிறைந்திருக்கக்கூடியது நூல்கள். எனவே தடத்த சிவம் என்று சொல்வார்கள் ஞான நூல்கள். எனவே இங்க சொல்றார், கடலிடை அமுதே அடியார் வாழிய வந்தி மண்மிசை முன்னே வந்து. அடியார் முன்னே வந்து எப்படி, எதுக்காக? வாழும் பொருட்டு. அடியார்களும் மற்ற மறையோர்களும் வாழும் பொருட்டு இந்த மண்மிசை வந்து. வானோர் தனிநாதன் ஏழிசை மொழியா. பெருமானுடைய கருணை ஏழிசை மொழிகின்ற அம்பிகை. ஏழிசை மொழியான என்னங்க? பன்னீர் மொழியம்மை. அம்பிகைக்கு என்ன பேரு? பன்னீர் மொழியம்மை. பன்னார் மொழியம்மை பவானில, பன்னீர் மொழியம்மை கொடுமுடி. இதுல வெஞ்சமாகுடல். வெஞ்சமாகுடல் அம்பாளுக்கு பேரு பன்னீர் மொழியம்மை விகிருதேஸ்வரர். புரியல, சாமி பவானில பன்னார் மொழியம். அப்ப நீங்க யாழை பழித்த மின்மொழியம்மை திருமறை காட்டுல அம்பாளுக்கு. அப்படி என்ன, மற்ற இசைகள் எல்லாம் தோத்து போகிற அளவுக்கு அவங்களுடைய மொழி, அவங்களுடைய அருளை பெற்றனை என்று சிலர் சொல்கிறார். எப்படி நீங்க இதுல படிச்சோம், திருத்தாட்கொண்ட புராணத்துல நம்பியாரூரர் அப்படியே இதுக்கு வந்துட்டு இருந்தார். மணவந்த புத்தூருக்கு மாப்பிள்ளை அழைப்பு. அப்படியே திருநாவூருக்கு புறப்பட்டு குதிரை மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறார். வந்த போது அங்க இருக்கிற பெண்கள்லாம், மணவந்த புத்தூர்ல இருக்கிற பெண்கள்லாம் பார்த்துக்கிட்டு என்ன சொன்னாங்க? கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காளையை காண என்பார். ஒரு கண் இருந்தா போதுமா? எப்படி அழகா வர. கண்ணில்லாதன கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காளையை காண என்பார். பெண்ணின் உயர்ந்த தவம் செய்தவர் சடங்கவி பிள்ளை என்று. சடங்கவியினுடைய மகள் நல்ல தவம் பண்ணியிருக்கிறார். இப்படிப்பட்டவன மணமகனா அடையிறதுக்கு அவர் தவம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குதிரை கூட தாண்டி போற குதிரை கூட நம்ம பக்கத்துல வந்து மெதுவா போகுது. ஏன்? ரெண்டு காரணம். தவம் ஒரு காரணம், தவம் சரிங்களா, அப்படி நின்று போகுதா. இன்னொரு காரணம், நம்ம பார்த்துட்டுமே கொஞ்சம் அது மெதுவா அது கூட போகுது பாரு அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் இந்த காட்சியை அழகழகா சொல்லிட்டே வருவார். அப்போ இங்க அந்த மண்மிசை வந்து இது ஒரு கூட்டம் அப்படி பார்த்து அவரை பத்தி காளியர் தவமே, கவுனியர் தனமே, கலைஞானத்து ஆலிய கடலே இப்படிலாம் அழைச்சு கொண்டு இருக்கிறார். இன்னொரு கூட்டம் மறை வளர் திருவே வைதிக நிலையே வளர் ஞான புறையணி முகிலே புகழியற் புகழே ஒரு பொன்னி துறை பெரு மணியே சுருதியின் பொழியே வெளியே வந்து இறையவன் உமையால் உடன் அருள் தரையை நினைவே என்பார். மறை வளர் திரு, மறையை வளர்க்கக்கூடிய செல்வம், மறையை வளர்க்கக்கூடியவர் இவர். மறை வளர்ந்த மறை என்னதுங்க? செழுந்தமிழ் மறை, வேதம் ஆகிய மறை, ஆகமங்களாகிய மறை. வழிபாட்டு நெறி எப்படி வந்தது? வழிபாடு 7ஆம் நூற்றாண்டு இருந்தது. சமணர்கள் என்ன பண்ணாங்க? வழிபாடெல்லாம் செய்யக்கூடாது, வேள்வியெல்லாம் செய்யக்கூடாது. மறை வழக்கமில்லாத மாப்பாவிகள், மறை வழக்கமில்லாத மாப்பாவிகள். பரி தலை கை பாய் உடுப்பார்கள். கையில மயிரை புடுங்குவாங்க, உடம்ப பாய் போத்தி கட்டிக்குவாங்க. இதுதான் அவங்களுடைய கோலம். பரி தலை கை பாய் உடுப்பார்கள். முறிய வாத செய்ய திருவுள்ளமே. பெருமானுடைய சீலத்தை சிறிது மரியாதவர்கள். இறைவன்கிற கொள்கையை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் மாற்றி தமிழகத்துல மறையை போற்றி வளர்த்து எல்லாரும் செய்கிற மாதிரி செஞ்சவர் யார்? அவர். மறை வளர் திருவே வைதிக நிலையை, வைதிகத்தில் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை காட்டி நிற்கக்கூடிய நிலைப்பாடு உடையவர். எல்லாருக்கும் காட்டி நிற்கக்கூடிய நிலைப்பாடு உடையவர். வளர்ஞான புறையணி மேகமா. இப்படிப்பட்ட மேகம்
ஞானம் மறைந்திருக்கக்கூடிய மேகம். எப்படிப்பட்ட ஞானம்? வளர் ஞானம். ஞானம் என்று சொல்ல வளர் ஞானம், அது முக்காலத்துக்கும் பொருந்தும். வளர்கின்ற ஞானம் அப்படியே தங்கி இருக்கக்கூடிய மேகம். மேகம் வாய் முடிஞ்ச என்ன வரும்? மழையா பொடி. என்ன மழை வரும்? ஞான மழை. மழை என்ன மழை? ஞான மழை. உலகத்தில் பெயர் மழை, அந்த மழை வரும். இந்த மழை ஞான மழை. அது அவருடைய திருவாயிலிருந்து மொழிகின்ற மொழிகள் வளஞான பொறை அணி முகிலே புகழிய புகழே. சீர்காழியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தஞ்சமா என புகழி என்ற பேர், அந்த திருநாமமே எப்படி அந்த ஊருக்கு வந்தது? புகழ் தஞ்சம் அடைஞ்சனால, அந்த இந்திரன் தஞ்சம் அடைஞ்சனால் வந்த பெயர், பிரம்மன் தஞ்சம் அடைஞ்சனால வந்த பெயர். சூரபகவனுக்கு பயந்து எல்லாம் அந்த மூங்கில் காட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் அந்த ஊருக்கு பேரு பொங்கூர், புறவம், பூந்தரா என்று சொல்லக்கூடியதுதான். அதனால எனவே அப்படி புகழியர் புகழே ஒரு பொன்னி துறைபெரு மணியே. பொன்னி காவிரி ஆறு பெற்ற மணி போன்றவரே. சுருதியின் ஒளி. சுருதி என்பது ஆகமம், ஆகமத்தினுடைய ஒளி அப்படின்னு. ஆகமம் வடிவா வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருப்பவர் சுருதி என்று சொல்லக்கூடிய சுருதியின் ஒளியே. வெளியே வந்து இறைவன் உமையால் உடன் தர அருள் தர எய்தின. பெருமானே, நீங்க வெளியே வந்திருக்கிறீங்க. இப்ப எப்படி வந்திருக்கிறீங்க? அம்பிகைக்கு இறைவன் பெற்ற அருளை எங்களுக்கு கொடுத்ததாக வெளியே வந்திருக்கிறீங்க சொல்ற. இறைவன் வெளியே வந்து இறையவன் உமையால் உடன் அருள் தர எய்தினை. எனக்கு அங்க எங்களுக்கு அருள் தரும் பொருட்டு வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஏன்னா எங்களுக்கு அருள் நேரடியா பெற முடியாது, இறைவனிடத்துல பெற்று நீங்க கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கிறீங்க. புண்ணிய முதலே புனை மணி அரை ஞானோடு போதும் கண்ணிறை கதிரே கலை வளர் மதியே கவின்மேவும் பன்னியல் கதியே பருவமது ஒரு மூவருடத்தே எண்ணிய பொருளாய் நின்றவர் அருள் பெற்றனை என்பார். புண்ணிய முதல் புண்ணிய சிவபுண்ணியம் எப்படி இருக்குது? நிறைய சேர்ந்து இருக்குது. சரிங்களா? இந்த சிவபுண்ணியம் நிறைய சேர்ந்துருக்குன்னா இதை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு முதல் என்ன வேணும்? ஒரு மூலதனம் வேணும். அந்த மூலதனம் யாருன்னு கேட்டீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுல பதியம் பாடுறாரா பெரிய புராணம். 5 நூற்றாண்டுகள் கடந்துதான் பாடுறாரு. அப்போ இந்த உலகத்துல சிவபுண்ணியம்லாம் நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சிவபுண்ணியம் நிறைந்து செய்வதற்கான காரணம் என்ன? 7ஆம் நூற்றாண்டுல எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் விதைத்து மூலதனமாக போட்டு சென்ற முதல், அத சிவபுண்ணிய முதல், அத புண்ணிய முதலே. மணி புனை அரைஞானோடு, அரைஞான் என்று சொல்லக்கூடிய இடுப்பில் அணியக்கூடிய அதுல மணிகள் இழைக்கப்பட்டிருக்குது. அது நடந்து வருது. எப்படி வருதுன்னு கேட்டா கதிர் போல, சூரியன் போல வருது. இப்ப நீங்க ஊமை என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியனுக்கு அரங்காங்கை கட்டி விட்டு மணி கட்டி விட்டு எப்படி இருக்குமோ அப்படி வருதான் சொல்ற. மணி புனை அரைஞானோடு போதும் கண்ணிறை கதிரே. கண்ணை நிறைக்கக்கூடிய கதிரவனாக இருக்கக்கூடியவரே. கலை வளர் மதியே. வளர்கின்ற கலை வளர்வதற்கு இடம் தருகின்ற அறிவை உடையவரே. கவி மேவும், அதாவது பன்னியல் கதியே, இசைக்கெல்லாம் பிறப்பிடமாக இருப்பவரே. பருவத்து, அதாவது பருவம், அது ஒரு 3 வயதாச்சு. அந்த 3 வயது ஒரு பொருள் நின்று அவர் அருள் பெற்றனை. பருவம் 3 தான் ஆச்சு, ஆனாலும் அவருடைய பெருமானுடைய இந்த வயதில் சாமியோட அருளை பெற்றிருக்கிறீங்களே அப்படின்னு பலரும் போற்றுகிறார். இப்படி போற்றிக் கொண்டிருக்க என்று இணைய பல கூறி இருக்கு மொழி அந்தனரும் ஏனையோரும் நின்று துதி செய்ய அவர்த்தால் நீழ்முடி கண் மேல் ஏந்தி நிறந்த போது சென்றடைந்த தாதையா சிவவாத இருதயர் தாம் தெய்வ ஞான கன்றினை முன்புக்கு எடுத்து பியலின் மேல் கொண்டு களி கூர்ந்து செல்ல. இவ்வாறு வேதங்களை ஓதுகின்ற அந்தணர்களும் மற்றவர்களும் வரிசையா நின்று அவரை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களா, நின்று துதி செய்கிறாங்க. அதான் சொல்ற. என்று இவ்வாறு பல கோரி இருக்குமொழி அந்தணரும் அப்படின்னா பொதுவா அந்தணர், வேதத்தை சொல்லுகின்ற அந்தணரும் ஏனையோர் நின்று துதி செய்து வழிபாடு செய்து அவர் தால் நீர்முடி கண் மேல் ஏந்தி.
பிள்ளையாருடைய திருவடியை தங்களுடைய முடி மேல வச்சுக்கிட்டு வரிசையா நிறந்தவரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கீழே விழுந்து விழுந்து வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். திருக்கோயில் வழியா அவங்க வீட்டுக்கு போற வழியில நிறந்த போது சென்றடைந்த தாதையார் கூட போயிட்டு தாதையார் என்ன பண்ணாராம், குழந்தைய தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டாராம். நடந்துதான் கோயில் விட்டு வெளியே வந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பாரு. இப்ப அவருக்குள்ள கொஞ்சம் தன்னுடைய பிள்ளை அப்படின்னு களி கூர்ந்தார் பாருங்க. சென்றடைந்த தாதையார் சிவபாத இருதயதான் தெய்வ ஞான கண்டினை முன்புக்கு எடுத்து. ஞான கண்டி நீங்க புராணம் முடிகிற வரைக்கும் சேக்கிழார் பெருமான் பிள்ளையார் எப்படி எப்படிலாம் அழைச்சி கொஞ்ச நேரம் மட்டும் குடிச்சிடுவாங்க. எத்தனை பேர் நம்மை அப்படியே புராணம் 1050 பாட்டு முடியறதுக்குள்ள ஞானக்கன்றுகளாரு மறைச்சிரு போதவங்க காளி இருந்தவங்க எத்தனை பேர் சரிங்களா. ஏன் ஒரு மேல அன்பு அதிகமாச்சுன்னா எத்தனை பேர் சொல்லி கூப்பிடுவோம்னு அவங்க நினைச்சு பார்த்து சரிங்களா. மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், காதலனா இருக்கட்டும், காதலியா இருக்கட்டும் சரிங்களா. அன்பு அளவீடு இருக்கிற வரைக்கும் எவ்வளவு இருக்கும், கண்ணே மணியே பொண்ணு சரிங்களா. கொஞ்சம் நல்லா முத்தி நல்லா நல்லா காதல் நிறைய இருந்து வச்சுக்க பொண்ணு அப்படின்னு என்னென்ன பேர்லாம் இலக்கியத்தில் இருக்குதோ அத்தனை பேரையும் சொல்லி புதுசு புதுசா பேர் வைப்பாங்க சரிங்களா. இது நான் கேட்டதே இல்லையா, எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா காதல் என்ன பண்ணணும்னு கேட்டா அப்படிலாம் பேரை வைக்க சொல்லும். இப்ப என்ன இவரு நம்மளுடைய பிள்ளையார் மீது எப்படி சேக்கிழார் பெருமான் காதல் கொண்டு இருந்தார், அளவில்லாத காதல் எப்படி தெரியுதுங்க. இதோ அழைக்கிற பேரை வச்சு தெரிஞ்சுக்கணும் புரியல. காளிய சொல்ற தெய்வ ஞான கன்று முன்புகுந்து எடுத்து பியலின் மேல் பியல்னா தோல் தோல் மேல கொண்டு களி கூர்ந்து செல்ல. களி கூர்ந்து அந்த இடம் தான் என்னன்னா கவனிக்க வேண்டியது. அப்படியே மகிழ்ச்சியா எல்லாம் வந்து விழுந்தாங்க இல்லைங்க ஒரு செல்லுங்க கால் வலிக்க அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகிழ்ச்சியோட இருமாப்பு எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம சந்தோஷத்தோட உள்ள வீட்டுக்கு நோக்கி போற. பிள்ளையார் இல்லத்தை நோக்கி செல்லுகின்ற போது அவரை சூழ்ந்து யாரெல்லாம் வரான்னு காட்டுறார். மாமரையோர் குழாத்தின் உடன் மல்கு திருத்தொண்டர் குழாம் மருங்கு சூழ்ந்து தாம் அறுவை புத்திரியம் தனிமி சிம்பில் எரிந்து ஆர்க்கும் தன்மையாலே பூமருகு சிவானந்த பெருக்கு ஆறு போத அதன் மீது பொங்கும் காமர் முறை குமிழி எழிந்து இழிவின போல விளங்கும் பெரும் காட்சித்தாக. காட்சி எப்படி இருக்குன்னா பிள்ளையார் போறாங்க, சுத்தியும் மறையோர்களும் அடியார்களும் கூட்டம் கூட்டமா வராங்க. வந்த மறையோர்கள் என்ன பண்றாங்களா, அந்த சந்தோஷத்தின் காரணமாக கொஞ்சம் அந்த தன்னுடைய எல்லாம் தன்னுடைய சேர்ந்தவர்களை குலம் அப்படிங்கிறனால இனம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி, அப்புறம் அருள் பெற்ற மகிழ்ச்சி இதெல்லாம் நினைச்சு துண்டத்துக்கு இப்படி தோல் மேல அப்படியே மகிழ்ச்சியை போட்டு போட்டு காமிக்கிறாங்களாம் சரிங்களா. அப்படின்னு இந்த துண்டு போய் என்ன பண்ணுச்சுன்னா மேல கூட்டமா இது எப்படி இருந்துங்கன்னா சிவானந்த வெள்ளம் ஓடி வந்துட்டு இருக்குதான் சரிங்களா. இந்த சிவானந்த வெள்ளம் ஓடும் போதே கூட நுரையும் வந்து இந்த வெள்ளம் ஓடும்போது நுரையும் வரும். இவங்க சுற்றி வர காட்சி இப்படித்தான் இருக்குது. சிவானந்த பெருக்காறு ஓடியது அது போல அதன் மீது பொங்கும் காமர் நுரை குமிழி. காமர் நுரை குமிழா விருப்பம் தருகின்ற நுரை குமிழி, விருப்பம் தருகிற கூட்டமெல்லாம் வருது. அப்படி வந்து இடிவன போல் காட்சித்து ஆக இந்த காட்சியில் அடுத்த ஒரு காட்சி இருக்கிறார். நீடு திருக்கழுமலத்து நிலத்தேவர் மாளிகை மேல் நெருங்கி அங்கன் மாடு நிறைமடவார்கள் மங்கள மொழிகளால் வாழ்த்தி வாசத்தோடு மலினரு மலரும் சுண்ணமும் வெண்பொறியினுடன் தூவி நிற்பார் கோடு பயில் புலவரை மேல் மின்புலங்கள் புடைபெயரும் கொள்கைத்தாக. வீட்டுக்கு வர்ற வழியில அந்தந்த மாடங்கள்ல வீடுகள் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்ணாங்களா, வாசம் தெளிச்சு கோலம் போட்டு நல்லா பொறி சுண்ணம் போன்றவற்றையெல்லாம் தூவி மங்கள வாழ்த்து மொழிகள் பாடி வரவேற்றார்களாம். இந்த காட்சி எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஒரு மலை மீது மேகம் போவது போலவும் அதிலிருந்து இடி இடிப்பது போலவும் மின்னல் வருவது போலவும் அப்படி மழை வருவது போலவும் எப்படிங்க அப்படின்னு கேட்டா இந்த பெண்கள் பாடுகின்ற அந்த வாழ்த்தெல்லாம் இடி மாதிரி இருந்தான், பெண்கள்லாம் மின்னல் மாதிரி இருந்தாங்களாம். காட்சி அப்படி வரிசையா வடிவமைக்கிறார். இது அந்த ஓமைக்கு பொருத்தணும். நீங்க ஓமை என்ன சொல்லிருக்காரு பாருங்க.
பாருங்க, நீடு கழுமலத்து சீர்காழி, சீர்காழியில் இருக்கக்கூடிய நிலத்தேவர். நிலத்தேவர் நீங்க பிரம்மா நினைச்சு கூடாது. நிலத்தேவர் நீங்க சொல்றது மறையவர்கள், பூசுரர். யார் வேதம் ஓதுகிறார்களோ அவருக்கு பேரு பூசுரர். அந்த பூசுரரை தான் என்ன சொல்றாங்க, நிலத்தேவர். சுரர் அப்படிங்கிறது தேவர்னு பொருளுங்க. அசுரர்னா தேவர்களுக்கு மாறாணிக்கிறவங்களுக்கு அசுரர். சுரர் என்றால் தேவர். நாமெல்லாம் நரர், நாமெல்லாம் நரர், தேவர்கள் எல்லாம் சுரர். தேவர்களுக்கு மாறாக இருக்கக்கூடிய கொடுமை உடையவர்கள்லாம் அசுரர். என்ன சொல்றார், பூசுரர். பூமியில் இருக்கக்கூடிய அசுரர்கள் சுரர்கள், புரியல? தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சுரர்கள் அவர்கள் தேவர்கள், புரியல? இங்க பூமியில் இருக்கக்கூடிய சுரர்கள் யாருன்னு கேட்டா வேதத்தை ஓதுறவங்க இங்க பூசுரர். பூலோகத்தை விட்டு மேலுலகத்துல தேவலோகத்துல சுரர் என்பவர் தேவர் யாரு, வேதத்தோட பிரம்மா. அந்த வேதத்தை ஓதுகின்றவர்கள் இங்க பூமியில் இருக்கிறாங்க. அவங்க இங்க என்ன பேரு கேட்டா அவங்களுக்கு பூசுரர். அதுதான் சொல்ற, நீடு திருக்கழுமலத்து நிலத்தேவர் மாளிகை மேல், அவங்களுடைய வீட்டு மேல மாளிகை மேல் நெருங்கி அங்கன் மாடு நிறை மடவார்கள். இந்த மாடத்துல கூட்டமா பெண்கள் மேல நின்று, ஏன்னா கீழே போற ஆண்கள்லாம் கூட்டமா நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வீட்டு மேல மாடத்தை நின்று என்ன பண்றாங்களா, மங்கள மொழிகளால் வாழ்த்தி. வாழ்த்தி என்னதுங்க, இடி. வாசத்தோடு மணி நறுமலரும் சுண்ணமும் வெண்பொறியினோடு மழை. இதெல்லாம் என்னதுங்க, நறுமலர், மலர்மலை, சுண்ணம், பொற்சுண்ணம் என சொல்லக்கூடிய திருமஞ்சன மலை, வெண்பொறி, நெற்பொறி என்று சொல்லக்கூடிய வெண்பொறியோடும் தூவி நிற்பார். அப்போ அது எப்படி இருக்குன்னு கேட்டா, கோடு பயில். கோடு என்பது இது மலை, வானத்தில் இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய மலை. அந்த மலை மீது, கோடு மீது, உச்சி மீது, குளவரை மேல், அதாவது உச்சி மீது, மலை மீது உச்சியில மின்குளங்கள், மின்னல் கூட்டங்களும் புடைப்பெயரும் கொள்கைத்தாக. அப்போ இந்த ஓமை என்னன்னு கேட்டா, பெண்களை மின்னல்கள் மின்கொடிகளாகவும், அந்த பெண்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மங்கள கீதங்கள் இடிகளாகவும், தூவுகின்ற பூவும் மஞ்சானமும் பொறிகள் எல்லாம் மழையாகவும் முன்னிட்டு இப்படி ஒரு இயற்கையான அதிர்ச்சி அணி என்று சொல்லப்படும். மங்கள தூரியம் துவைப்பார், மறை சாமம் பாடுவார், மருங்கு வேதி பொங்குமணி விளக்கு எடுத்து பூரண கும்பம் நிறைப்பார், போற்றி செய்வார். அங்கு அவர்கள் மனத்தெழுந்த அதிசயமும் பெருவிருப்பும் அன்பும் பொங்க, தங்கு திருமணி வீதி சங்கை நகர் வளம் செய்து சாரும் காலை. வாத்தியங்கள் இதை இசைக்கிறார்கள். மங்கள தூரியம் துவைப்பார்களாக, சிலர் சாமவேதம் பாடுவார்களாக, சிலர் வேதிகை பொங்குமணி விளக்கெடுத்து, அதாவது யாகம் செய்கின்ற திண்ணைகள் தோறும் விளக்குகளை எடுத்து பூரண கும்பம் நிறைவேற்றிருக்கிறார்கள். போற்றி செய்வோர்களாக அப்படி இருக்கக்கூடிய நிலையில அங்கு அவர்கள் மனத்து எழுந்த அதிசயமும் பெருவிருப்பும் அன்பும் பொங்கும்படி இப்படி கூட்டங்கள் எல்லாம் செல்ல, பிள்ளையார் சண்பை நகர் என்று சொல்லக்கூடிய சீர்காழியை வலம் செய்து தன் இல்லத்தை சாருகின்ற போது, சாரும் காலை தம் திருமாளிகையின் கண் எழுந்தரிலை புகும் பொழுது, சங்கநாதம் அந்தர துந்துவி முதலா அளவில் பெருகு ஒலிதழைப்ப அணிந்து புக்கார், சுந்தர பொன் தோணி மிசையிருந்த பிரான்குடன் அமர்ந்த துணைவியாகும் பைந்தொடியார் திருமுலையின் பாலரா மதுர மொழிப்பவளவாயார். 3வது வரி 4வது வரி பொருள் செய்துட்டு முதல் வரி 2வது வரையும் முடிக்கணும். சுந்தர பொன் தோணி மிசை, அழகிய தோணிபுரத்தின் மீது இருக்கக்கூடிய பிரான் உடன் அமர்ந்த துணைவியாக இருக்கக்கூடிய பைந்தொடியார் திருமுலையின் பாலரா மதுர மொழிவாயா. அடுத்த பேர் பாலரான்னு விட்டுருங்க, பாலராவாயர் தனி பேர் இருக்கு. அவருக்கு என்ன பேரு, பாலரா வாயர். இன்னொரு பேரு மதுர மொழிவாயா. எப்படிப்பட்ட மொழி மொழிபவர், மதுர மொழிவாயா. மதுர மொழி பவளவாயார் ஆகிய நம் பிள்ளையார் தம் திருமாளிகை உள்ளே வர அங்கே சங்குநாதம் ஊதுகிறார்கள். அந்தர துந்துவி 5 வகை வாத்தியங்களும் சங்கநாதங்களும் முழங்க தன்னுடைய இல்லத்தில் சென்று உள்ளே வருகிறார் பிள்ளையார். தூமணி மாளிகையின் கண் அமர்ந்தருளி அன்று இரவு தொல்லை
தொல்லை நாத மாமரைகள் திரண்ட பெரும் திருந்தோணி மண்ணி விற்றிருந்தார் செய்ய காமரு சேவடி கமலம் கருத்தில் உற இடையரா காதல் கொண்டு நாம நெடும் கதிர் உதிப்ப நன்னினார் திருத்தோணி நம்பர் கோயில். இப்போ வீட்டுக்கு வந்தாரு, வீட்டுல எல்லாரும் கொண்டாடினாங்க. வீட்டுக்குள்ள போய் காலை இப்போ நிகழ்ச்சி நடந்தது, ஒரு 10 மணி இருக்கலாம், மாலை நேரம் வரைக்கும் ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு. என்னதுங்க இந்த அற்புதத்தை கேட்டவங்க அது எல்லாம் தேடி வந்து பிள்ளையார வணங்கி அவங்க அருள் பெற்று செல்கிறார்கள். இரவு நேரம் ஆச்சு. இரவு துயில் வரலையா. இறைவனுடைய திருவருள் காரணமா அந்த ஆனந்தத்தின் தலைப்பட்டதனால துயில் வரல. எப்பொழுது காலையாலும் காத்துட்டு இருந்தது போல விழுந்ததுமே நேர திருக்கோயில் திருத்தோணி போற கோயிலுக்கு போயிட்டாராம். அப்படி பெருமா அதை சொல்ற தூமணி மாளிகையின் கண் அமர்ந்து அருளி எல்லாருக்கும் அருள் செய்து அன்று இரவு தொல்லை நாத மாமரைகள் திரண்ட பெரும் தோணி மண்ணி வீற்றிருந்தார் செய்ய காமரு சேவடி கமலம் கருத்தில் உற. இறைவனுடைய திருவடிகள் அப்படியே அறிவுக்குள் அப்படியே நிறைந்திருக்கு. அருளை அதிகமா நாட உறக்கம் குறைஞ்சிடும். தூக்கத்துக்கு உப்பை சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது அனுபவத்துக்குரியது. திருவருளை நாடி போகின்றவர்களுக்கு உறக்கம் குறையும். உறக்கம் என்பது கேவலம். உறக்கம் என்பது நன்மை, நாம உடம்புக்கு நன்மை, ஓய்வு சரிங்களா. ஆனா இந்த உறக்கம் இல்லைனாலும் உடம்பு தோயாம அவங்களால பயணிக்க முடியும். எதனாலும் கேட்டீங்கன்னா அந்த அருளினுடைய வீச்சு இல்ல. உடம்பு பாதிக்கிறதுனா உடம்பை பாதிக்கக்கூடிய செயல்பாடு நடக்காது சரிங்களா. இது அந்த அருளை நீங்க இப்போ ஒரு நிகழ்ச்சி பண்ண போறோம், நிகழ்ச்சிக்குள்ள வழிபாடு செய்யறோம். காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம அந்த நினைப்புல இருக்கிற நீங்க முற்றோதல் பண்ணிட்டு போறீங்கன்னா இதே கொஞ்சம் அந்த முற்றோதல்ல நல்லா பண்ணியிருக்கிறதுனால நினைச்சு பாருங்க. இரவு போனீங்கன்னா அந்த அதிர்வலைகள் நம்மளை கொஞ்ச நேரம் தூங்கக்கூடாது. அறிவுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. நீங்க அதை விட்டு வேற எதையாவது நாடி இருந்தீங்கன்னா அது அறிவுக்குள்ள எட்டாது. எப்படிங்க அந்த வழிபாடு செஞ்சோம், மறுபடியும் வந்தோம், நம்ம உலக வாழ்க்கை இந்த மாதிரி கேளிக்கையில பூந்துடுமா, இது அப்படியே முன்னே இதாக ஆயிரும். இது வந்து அடைச்சு நிற்கும். இங்க ஏன் நிகழன்னு நினைக்கணும். இடையில என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்கேயாவது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும்னா நம்ம ஒரு பேருந்தேறி ஒரு வழிபாடு இடத்துக்கு போனோம், முற்றோதல் போனோம், இல்லை வழிபாடு செஞ்சோம், இல்லை திருக்கோயிலுக்கு போனோம், நல்லா காட்சி நல்லா பார்த்தோம். திரும்பி வரும்போது பேருந்துல ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே ஏதோ கேளிக்கையில இருந்து வச்சுங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா எது முன்னாடி நிற்கும் கேட்டா இங்க இடையில நடந்தது தான் நிற்கும். அந்த அருள் மறைப்பட்டு நிற்கும் இல்ல. அப்போ அந்த தொடர்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அருள் தொடர்பு என்கின்ற ஒன்று மிக இன்றியமையாது. எனவே இப்படி தன்னுடைய இல்லத்துல சொல்ற காமரு சேவடி கமலம் கருத்தில் இடையரா காதல் கொண்டு நாம நெடும் கதிர் உதிப்ப. நாம நெடு கதிர் அப்படின்னா புகழ், அச்சம் ரெண்டுக்குமே கதிர் ஓமை. அங்க நாம நெடும் கதிர் உதிப்பன்னா இங்க உரையாசிரியர் எப்படி பொருள் செஞ்சிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா நாமம் என்பது புகழ், நாமம் என்பது அச்சமும் பொருள் செய்திருக்கிறார். யாருக்கு புகழ்? பிள்ளையாரை நாடி அவர் வழி நிற்கிறவங்களுக்கு புறம் புகழ். வழி நிற்காத சமணர் பௌத்தர்களுக்கு அவர் அச்சம். அப்படிப்பட்ட கதிர் வந்ததான். எப்படிப்பட்ட கதிர் உதித்து சீர்காழின்னு கேட்டா நாம நெடு புகழ் தருகின்ற கதிர் சூரியன் வந்தார். அச்சத்தை தருகின்ற சூரியன் வந்தார். யாருக்கு அச்சத்தை தருகின்ற சூரியன்? பௌத்த வேற்று பரசமயத்திற்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அச்சத்தை செருகின்ற கதிர் உதிப்ப திருத்தோணி நம்பர் கோயில் நன்னினார். காதலுடன் அணைந்து திருக்கழுமலத்து கலந்து விற்றிருந்த தங்கள் தாதையாரையும் வெளியே தாங்கரிய மீஞா தம்பால் வந்து போதங்களை சுரந்தடித்த புண்ணிய தாயாரையும் முன் வணங்கி போற்றி மேதகைய அருள் பெற்று திருக்கோளக்கா இறைஞ்ச விருப்பில் சென்றார். 3வது பாடல் முதல் திருத்தலச் செலவு தொடங்குகின்றது. நண்பர்களே, பிள்ளையார் 6 திருத்தல யாத்திரை போனார்னு நம்ம படித்தோம். அதாவது அறிமுகத்தில் பிள்ளையார் 6 திருத்தல யாத்திரை. அவரை தவிர 3 பெருமக்களுமே தன்னுடைய இல்லத்தை விட்டு புறப்பட்டவர்கள் மீண்டும் திருமலை. நம்பியார் மட்டும் ஒரே முறை வருகிறார்.
திருநாவலூருக்கு. திருநாவலூர் அருள் பெற்று திருமணம் நடைபெற்று திருநாவலூரிலிருந்து புறப்பட்டவர் மீண்டும் திருநாவலூருக்கு வந்து ஒரு முறை ஒரு பதிகம் பாடுகிறார். ஆனால் மற்ற 3 பேர் நம்முடைய அப்பசாமிகளோ மாணிக்க வாசகரோ நம்பியாரோ அடிக்கடி வீட்டுக்கு வந்தாங்கன்னு தகவலே அவங்களும் வரவே இல்லை. இது ஒரு தடவை வந்தார். பிள்ளையார் மட்டும் 6 முறை திரும்புகிறார். 5 முறை திரும்பி 6வது முறை கலையாத்திரை போயிட்டு பிள்ளையார் வந்து சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தலமாகிய திருநல்லூர் பெருமணத்தில் வந்து அவருடைய முக்தி திருத்தலம். தொலைவில் ஒரு 10 கிலோமீட்டர் தான் பக்கத்திலே இருக்கு. சரி, அப்படி இவர் 6 திருத்தல செலவு. அதை ஒவ்வொரு திருத்தல செலவுலையும் ஒவ்வொரு அற்புதங்கள், பல அற்புதங்கள். முதல் திருத்தல செலவு ஒரே ஒரு தலம். திருக்கோலக்கா போறாரு, பெருமானை திருப்பதியும் பாடுறார், மீண்டும் திரும்பி சீர்காழிக்கு வந்தார். அதுல காதலுடன் அணைந்து சீர்காழி கோயிலுக்குள்ள பிள்ளையார் பெருமானை பார்ப்பதற்கு மிகுந்த அன்போடு உள்ள வரார். வந்து திருக்கழுமலத்து கலந்து வீற்றிருந்த திருக்கழுமலமாகிய திருத்தலத்துல அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசித்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அங்கு கலந்திருக்க தங்கள் தாதையார், யார் தங்கள் தாதையார்? தோணிபுரத்துநாதர், தோணியப்பர். தாதையார்னா கூட வர சிவபாதையில் கூட வரார், அவரல்ல. தாதையார் என்பது இங்க தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய தோணியப்பரையும் வெளியே தாங்கரிய மெய்ஞானம் தம்பால் வந்து போதமுறை சுரந்தளித்த புண்ணிய தாயாரை பின்னாடி உள்ள வந்து தனக்கு வெளியே வந்து என்ன அளித்தாங்க? தாங்கரிய போதம். இந்த போதம்னா ஞானம். தாங்கரிய மெய்ஞானம். தாங்கரிய மெய்ஞானத்தை தம்பால் தானே வந்து போதமுறை சுரந்தளித்து அறிவுதற்குண்ட ஞானமாகிய தனங்களிலிருந்து சுரந்தளித்து புண்ணிய தாயார் 2 பேரை திருநிலை நாயகி. அம்பாளுக்கு அந்த திருநாமம் திருநிலை நாயகி. திருநிலை நாயகியும் முன் வணங்கி போற்றி மேதகைய அருள் பெற்று அங்கிருந்து பெருமான் உத்தரவு பெற்று இதோ திருக்கோலக்கா நோக்கி இறைஞ்ச விருப்பில் சென்றார். பெருக்கு ஓலமிட்டு அலைபிறங்கும் காவிரி நீர் பிரசமலத்தரளம் சிந்த வரிக்கோள வண்டு ஆட மாதரார் குடைந்து ஆடும் மணிநீர் வாவி திருக்கோலக்காயெய்தி தேவர் விரான் கோயிபலம் செய்து முன்னின்று இருக்கு ஓரிட்டு அறிவறிய திருப்பாதம் ஏற்றுவதற்கு எடுத்துக்கொள்வார். நல்ல சத்தமுடைய காவிரி. அந்த காவிரி தன்னுடைய அலைகள்ல பிரச மலர், நல்லா தேன் பொருந்திய மலர்களை மற்றும் முத்துக்களை எல்லாம் சிந்த அங்கு மலர்கள் சூழ்ந்து வரிக்கோள வண்டுனா மலர்களை சூழ்ந்து வண்டு ஆட மாதரார் குடைந்தாடும் மணிநீர் வாவி திருக்கோலக்கா. இந்த வார்த்தை எங்கிருந்து எடுத்துக்கிட்டார்? பிள்ளையாருடைய திருப்பதியத்திலிருந்து. பிள்ளையார் திருக்கோலக்காவை பார்த்து போறார். இப்படி வயல்ல பார்க்கறாரு. பெண்கள்லாம் மடையில குளிச்சுட்டு இருக்கிறாங்க. வயல்ல எல்லாம் இந்த நீர்ல கயல் மீன்கள்லாம் வந்து துணி குளிச்சுட்டு இருந்தா பார்த்தாரு. மடையில் வாழை பாய, மடையில வாழை பாயுது. பெண்கள்லாம் சோலையில் அங்க நீர்ல பாஞ்சிட்டு மடையில் வாழை பாய மாதரா குடையும் பொய்கை கோலக்காவுலான். சாமி எங்க இருக்கிறார்? இதோ மடையில வாழை பாயுது. பெண்கள் அங்க ஓடையில பாயறாங்க. என்ன எதனால? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, பாயறாங்க. அப்படிப்பட்ட கோலக்காவுலான் சடையும் வீரையும் சாம்பர் பூச்சுங்கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கோலோ. அப்படிதான் பதியம் பாட. அந்த பதியத்தோட வரி அப்படியே இருக்குது பாருங்க. பெருக்கு ஓடிட்டு அலைதிறங்கும் காவிரி. நல்ல சத்தமா கரை புரண்டு வரக்கூடிய காவிரியில நீர் பிரசமலர். நீர்ல பிரசமலர் என்பதுங்க தேன் பொருந்திய மலர். அது மலரும் தரளம் முத்துக்களையும் சிந்த வரிக்கோள வண்டு ஆட மலர்களை சூழ்ந்து வண்டுகள் ஆட மாதரார் குடைந்தாடும் மணிநீர் வாவி. எது? திருக்கோலக்கா எய்தி இறைவன் தேவர்பிரான் கோயிலை வளமாக வந்து இறைவன் முன்பாக நின்று மறைகளெல்லாம் தேடி சப்தமிட்டு அறிவறிய திருப்பாதயமாகி இறைவரை ஏற்றுதற்கு எடுத்து திருப்பதிகம் பாடுகிறார். மீ நிறைந்த செம்பொருளாம் வேதத்தின் விழுப்பொருளை வேணி மீது
பை நிறைந்த அறவுடனே பசும் குழவி திங்கள் பறிந்து அருள்வானை திங்கள் பறித்து அருளுவானை மை நிறைந்த மிடற்றானை மடையில் வாழைகள் பாய என்னும் வாக்கால் கை நிறைந்த ஒத்தறுத்து கலைப்பதிகம் கவுனியர்கோன் பாடும் காலை. திருப்பதிகம் பாடுறார். அப்படி பாடும்போது என்ன நடந்தது அடுத்த பாடல் சொல்லப்பாரு. மெய் நிறைந்த செம்பொருளாம் வேதத்தின் விருப்பொருளை, உண்மையான இறைவனுடைய குணங்கள், அதான் மெய் நிறைந்த வேதத்தின் செம்பொருளாம் விழுப்பொருள், வேதங்கள் சொல்லக்கூடிய மெய்ப்பொருளாக இருப்பவன் சிவம். அந்த மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை அவர் வேணி சடை மீது பை நிறைந்த அறவுடனே, வேணினா சடை, கிருஷ்ணவேணினா வேணி சடை, கிருஷ்ணன் சடை, அவர் சடை அணிந்திருக்கக்கூடிய அது சொல்ற வேணி, அப்ப சொல் வேணி சடை மீது சொல்ற வேணி மீது பை நிறைந்த அறவுடனே, அது நச்சு பாம்பு, நச்சு பைய கழுத்துல வச்சிருக்கு, அது பையறவு வச்சிருக்கக்கூடிய அந்த பசுங்குழவி திங்கள் அப்ப சடை மீது பாம்பு வச்சிருக்கிறாரு, பிறைய வச்சிருக்கு. இதெல்லாம் வரிசையா சொல்ற. எதுக்கு ஒவ்வொரு முறையும் அதை சொல்லணும்னு கேட்டா, பெருமான நினைச்சீங்கன்னா அவனுடைய கருணையை நினைச்சுட்டே இருக்கணும். கருணைக்குரிய பொருள்கள் அதெல்லாம், நீங்க அதெல்லாம் அவருடைய அலங்கார பொருள் இல்லை, தெரியல. தலையில சடவில வச்சிருக்கிறோம், பூ வச்சிருக்கோம், நாமளாம் வச்சா அது அலங்கார பொருள். பெருமான் வச்சிருக்கிற அத்தனை பொருளுமே கருணையினுடைய வடிவம். அவருடைய அலங்கார கோலம் அத்தனையுமே நீங்க அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும். இங்க ஆம ஓடு இருக்குதா, ஆம ஓடுக்கு ஒரு வரலாறு. இங்க மண்டை ஓடா சாத்திருக்கிறாரா, மண்டை ஓட்டுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இல்ல கழுத்துல பாம்பு அணிஞ்சிருக்கா, அதுக்கு ஒரு வரலாறு. இடுப்புல புலி தோல் அணிஞ்சிருக்கிறா, அதுக்கு ஒரு வரலாறு. உடம்புல மான் தோல் அணிஞ்சிருக்கிறாரா, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. சடையில கங்கை இருக்கா, சடைக்கு ஒரு வரலாறு இருக்கு. பிறை இருக்கா, பிறைக்கு ஒரு வரலாறு. எல்லா வரலாறு ஒவ்வொரு கையில மான் எழுந்திருக்கிறார், மழு எழுந்திருக்கிறார். இதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனி வரலாறு. இல்லைங்களா வரலாறு இதெல்லாம் எதுக்கு அப்படி கோலத்துல வச்சிருக்கிறார் பார்க்கிறவங்க, அந்த அருளை இறைவன் செய்திருக்கிறார், அவருக்கு இவ்வளவு கருணை இருக்குன்னு நினைச்சு நமக்கு இந்த அருளை செய்வார் நினைச்சு கும்பிடணும். அவரு அருள் திருமேனி, அந்த திருமேனி முழுக்க அருள் திருமேனி. அந்த திருமேனியை பார்த்தா நாமளும் நமக்கு இப்படி அருள் கிடைக்குன்னு நினைச்சு திருநீலகண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கும் பெருமான் இது போல எவ்வளவு கஷ்டம் வந்தால் ஆழகால விஷத்தோட பெரிய கஷ்டம் உலகத்தில் உண்டா, அப்படி அதோட கஷ்டமா நமக்கு வந்துட போது வராது. பெருமான் நிச்சயமா காப்பாற்றுவார். உண்ணும் உளது ஐயம் இழது உணர்வாய் மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து. பெருமான் ஒருத்தர் இருக்கிறான், நம்பு சரிங்களா, அதை இடைவிடாது வழிபாடு செய் என்று சொல்லுவார். இங்க அப்படி சொல்லி சொல்றார். மை நிறைந்த மிடற்றானை திருநீலகண்ட பெருமானை மடையில் வாழைகள் பாயும் என்னும் வாக்கால் கை நிறைந்த ஒத்தறுத்து, இது கையினால் பாடுறாரு அப்படிங்கிறத கையில தட்டி தாளம் பாடுறாருன்னு தனியா குறிப்பிடுறாரு. ஏன்னா இந்த கையில தட்டி தாளம் பாடுறது, இந்த தாளங்கிறது விளங்கிக்க வேண்டியதானே கேட்டா சத்தம் வர்றதுக்காக அல்ல. அன்பர்கள் அதை தாளம் போட்டு பாடுறோம். எத்தனை தாளம் போட சொன்னாலும் தாளம் போட சொல்லி கொடுத்தாலும் கையை சும்மா தட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் பண்றோமே தவிர தாளத்தை கவனிச்சு ஏதாவது கவனிச்சு மாத்திக்கலாம்னு நினைப்பாது இருக்கான்னு கேட்டா கிடையாது. பக்கத்துல இருந்து நாமளும் இப்படி இப்படின்னு எல்லா ஆத்திரம் இதுக்கு தான் செய்யறேன், எனக்கு தெரியுங்கிறதுக்காக செய்யல. நீங்க எப்படியாவது கொஞ்சம் அப்படி இந்த கேள்வி ஞானம் பார்வை ஞானம் ஏதாவது கொண்டு குடிப்பா பார்த்தா செய்யலாம். அதை பார்த்தா இப்படி தட்டிட்டு ரெண்டு தட்ட வேண்டும். அது தாளம் என்பது வரைமுறைக்காக செய்வது. நீங்க அதை பிடிக்காம பாட்டுக்குள்ள ஒரு நடைப்பயணமே வராது. பாட்டு ஒழுங்கா நமக்கு வரணும்னா தாளத்துல என்ன ஆகணும் தெரியும். இது திருவாசகம் பாடும்போது பெரும்பான்மையும் ஒத்து போயிடுறீங்க. திருவாசகம் பாடும்போது ஒரு 90% ஒத்து வந்துடுது. என்ன காரணம்? பயிற்சி கூட பாட அதுலயே தாளத்துல அங்கங்க குளறுபடி என்ன ஆகும். தாளம்னா நம்ம பயங்கரமா எல்லா தாளத்தையும் கத்துக்கிட்டு பாடுறவங்க இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச தாளம் ஏதோ தாளம், ஏனோ தானம் போடுற தாளம் புரியல. அந்த தாளத்தையாவது சொன்னபடி பகக்கரசே பொழிவர நிறைந்த யோகமே ஊத்தையும் தனக்கு, இது ஏகதாளம்னு பேரு. ஆனா உண்மையே இந்த பாட்டு அப்படி பாடுற அப்படி தாளம் இல்லை, 8 ஆதி தாளம் உடையது.
கும்பகரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையின் தனக்கு. முடிஞ்சிருச்சு. வம்பென பழுத்தென் குடி முழுதாண்டு வாழ்வர வாழ்விட்ட மருந்தே. செம்பொரு துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே. எம்பொருட்டுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கள் அருள்பதினியே. இப்படி ஆதிதாளத்துல பாடுங்கன்னா ஒரு திடீர்னு இப்படிமீங்க இப்படிமீங்க. அதனால என்ன பண்ண பகக்கரசே ஒளிவர நிறைந்த சுகமே ஊற்றையே தனக்கு. 8 எண்ணிக்கை இருக்குது. ஆனா உங்களுக்கு தெரியும் 8 எண்ணிக்கை இருக்குன்னு தெரியாது. புரியல? 1 2 பகக்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையே தனக்கு. எட்டாச்சா? சரி, 8 தான் ஆதிதாளம். பாடுமான்னு கேட்டா பாட மாட்டேன். ஆதிதாளத்துல பாடுங்க, ஆதிதாளத்தை வச்சு பாடுங்கன்னா தட்டுவா ரெண்டுமா எங்கேயாவது விட்டு போயிட்டு மறுபடியும் அதுக்குள்ள நான் என் கையை பார்க்க வேண்டியது. நீங்க அதுக்கு வந்து கையை திருப்பி வச்சுக்க வேண்டியதான். நீங்க நேரம் பார்த்து கையை திருப்பி வச்சுக்க வேண்டியதான். எப்ப பழகிறது? இப்ப பாடல் பாடணும்னா தாளம் கண்டிப்பா அவசியம், ராகம் அவசியம், பண் அவசியம் இல்லைங்களா? இப்ப நீங்க பன்முறையோட பாடுறதுக்கு ஓரளவுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல தாளம் பாடுறதுக்கு என்ன ஆகணும்? தெரிஞ்சாதான் பாட்டை குழுவா பாடும்போது என்ன கேட்டீங்கன்னா வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு ஒரே மாதிரி போகும். இல்லாட்டினா வெளியே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சில்ல காசை இறச்சி விட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஏதோ சத்தம் கேட்டுருமே தவிர இவங்க திருமுறை பாடுறாங்க திருப்பதியும் பாடுறான்னு கேட்கவே கேட்காது. இது நீங்க பார்வையாளராக உட்காந்து பாத்தீங்கன்னா தெரியும். புரியல? நிகழ்ச்சியாளராக உட்காந்து பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. நிகழ்ச்சியாளராக உட்காந்தீங்கன்னா கேட்டீங்கன்னா நீங்க 10ஓட 11 நீங்களும் கும்மிட்டு இருப்பீங்க. புரியல? நிகழ்ச்சியாளராக உட்காந்து பார்க்கும்போது இந்த பாட்டு என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு ஏதோ பாடிட்டு இருக்கிறாங்க, என்னப்பா ஏதோ கத்திட்டு இருக்கிறாங்க அப்படி தெரியக்கூடாது. ஏதோ என்னமோ கத்திட்டு என்ன தெரியணும், ஏதோ அவங்க வந்து அதோட பயணிக்கணும். வார்த்தையோட அவங்க பயணிக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் அதை பயிற்சி எடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கவனிச்சு சொல்ல அப்படி சொல்லலாம். சொல்லும் போது மனசங்கடம். நம்மளை மட்டும் தான் குறை சொல்லணும். குறை சொல்வதற்காக அது சொல்லப்படுவதே இல்லை. புரியுதா? நானும் பலமுறை நாராஜ சொல்றேன், இன்னும் சேர்த்தாது. இன்னைக்கு பாடுற வரைக்கும் இன்னும் சேர்த்துறாரு. என்ன பண்ண முடியும்? அவருக்கு பழகிறத நாம தான் மாத்தணும். நான் வாயை பிடிச்சி இது பிடிச்ச முடியாது, நீங்க நில்லுங்க அப்படின்னு. என்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டு சரியா சொல்லுவார். என்னாட்டவருக்கு இறைவா போற்றி. 2வது ஏகமத்தரை போற்றி அப்படின்றார். ஏன் வருது? நாம தான் என்ன பண்ணணும்? கவனிக்கணும். இந்த மாதிரி பலவாறு கவனிச்சு மாத்திக்கிட்டீங்கன்னா நாம பாடுறதை ரசிப்பான். இல்லாட்டி என்ன ஆகும் கேட்டீங்கன்னா எங்கேயாவது பாடல் பாடும்போது நமக்கே இடர்பாடா இருக்கும். எடுக்க முடியாது, தொடுக்க முடியாது. புரியல? அது தாளங்கிறது அதே தான், பாடல் அமைவு முறையே அதே தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஏன்னா இது வந்து திருத்திக்கலைன்னா பொது இடத்துல போய் பாடும்போது என்ன எங்கிருந்து வந்தாங்கங்க, யார் பாடுறாங்க, எங்க பாடி இப்படி பார்த்துக்கிட்டாங்க. இல்லைங்களா? நாம நிறைய இடத்துக்கு பொது இடத்துக்கு போய் பாட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளையும் பாடுறேன்னு நினைச்சு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டோமோ வாங்க டிகேடிங்ல இருந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு இடத்துக்கு போயிட்டோம்னா அப்ப நாம என்ன பண்ணணும்? கொஞ்சம் தகுதியை வளர்த்து கொள்ளணும். தகுதியை வராது போக 100ல 10 பேருக்கு வராம போகும். 90 பேருக்கு 10ல் ஒருத்தருக்கு வராது. என்ன பிடிச்சி இழுத்தாலும் அவ்வளவுதான், அது அவ்வளவுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் குறைவா இருக்கு. கொண்டு வந்தது இல்ல. சிலருக்கு என்ன ஆயிரும்? உள்ள இருக்கிறது தூண்டி விட்டோம்னா எரிய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா வந்துடும். நீங்க என்ன கொஞ்சம் கவனிச்சு தாளம் எங்க போகுது இல்ல. இருக்கிறது 4-5 தாளம் தான் பயன்படுத்துவோம். அந்த தாளத்தை பயன்படுத்த சொன்ன மாதிரி நீ இதெல்லாம் பாடுற இடத்துல வழிபாட்டு இடத்துல முதல்ல கத்துக்கவே முடியாது. அங்கெல்லாம் வீட்டுல என்ன பண்ணணும்னா வருதா வரலையான்னு எனக்கு பார்க்கணும். உட்காந்து என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு தினந்தோறும் பயிற்சி பண்ணணும். அப்படி பண்ண நீ தட்டி கூப்பிட்ட யாரோ கூப்பிடுற மாதிரி வீட்டுல வந்து ஏமா கூப்பிட்டியா அப்படின்னு கூட கேட்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்? தாளம் என்பது தட்டுவதற்காக இல்லைங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். கை ஒத்தறுத்து பாடுறார். அப்படி பாடும்போது கையதனால் ஒத்தறுத்து பாடுதலும் கண்டருளே கருணை கூர்ந்த செய்ய சடைவானவர்தா மாணவர் தம் அஞ்செழுத்தும் எழுதியனல் செம்பொன் தாளம் ஐயர் அவர் திருவருளார் எடுத்த பாடலுக்கு இசைந்த அளவாள் ஒத்த வையங்களாம் உய்யவரு மறைச்சிறுவர் கைத்திடத்து தத்தளத்து
வந்ததன்றே. இப்படி அவர் தாளம் கைகளால் ஒத்தறுத்து பாடியதனால கைகள் எல்லாம் சிவந்தது. பிஞ்சு கை சிவந்ததை பார்த்தார், அப்பா இல்லையா, அதனால பார்த்தார். கை சிவந்த உடனே கை ஒத்தறுத்து பாடாமல் இருக்கிறதுக்காக செம்பொன்னால் ஆகிய தாளம் 5 எழுத்து பதித்த தாளம் அவர் கை அருகே வந்து கிடைத்ததுங்கிறார். கையதனால் ஒத்தறுத்து பாடுதலும் கண்டு அருளி கருணை கூர்ந்த பெருமான் செய்ய சடை வானவர் தம் 5 எழுத்தும் எழுதிய நல் செம்பொன் தாளம். தாளமே மற்றவங்க போடுறதுக்கு விட மாட்டாங்க. நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க, தாளத்துல உட்கார்ந்து போடுறதுக்கு பேசாம அமைதியா உட்காருன்னுறாங்க. ஓதுவார் மற்ற இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா தாளம் போடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. பேசாம கையை வச்சுட்டு அமைதியா உட்காந்துருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுல நாம வழிபாடுக்கு அடுத்தது இப்படி பண்றோம், பாடுங்க பழகிங்க அப்படிங்கிறோம். எனவே தாளம் ஒத்தது, அவர் தாளம் வந்து கையில கிடைத்த உடனே இறைவனுடைய கருணையின் காரணமாக எடுத்த பாடலுக்கு ஐயர் அவர் திருவருளாலே எடுத்த பாடலுக்கு இசைந்த அளவால் ஒத்த, எப்படி இசைக்கு தகுந்த அந்த பாடல் ஒத்த இருக்கணுமோ அந்த பாடலுக்கு ஒத்தறுத்து வையகலாம் உய்யவர் மறைச்சிறுவர், இந்த உலகமே உய்யும்படி வந்த மறைச்சிறுவராகிய பிள்ளையார் கைத்தளத்து வந்தது அன்றே. இங்க அந்த குறிப்பு, இந்த பாடல் தாளம் வந்து ஓசை வரல, ஓசைக்கு அம்பிகை தான் ஓசை கொடுத்தாருன்னு ஒரு தலபுராணம். இங்க சேர்க்கிறாருடைய வாக்கு இல்லை. ஆனா தலபுராணம் என்ன கேட்டீங்கன்னா, சீர்காழி தலத்துல ஓசை கொடுத்த திரு கோலக்கா தலத்துல அம்பிகைக்கு பேரு ஓசை கொடுத்த நாயகன். இறைவருக்கு தாளபுரீஸ்வரர், அவருக்கு அம்மாவுக்கு ஓசை கொடுத்த நாய். இன்னைக்கும் திக்குவாய் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தாளபுரீஸ்வரருக்கு தேனபிடகம் செய்து கொடுத்து அதை சாப்பிட்டு வர நீங்கும் என்பது சொல்லப்படுகின்ற கருத்து. பெருமானுடைய கருணையினால தாளபுரீஸ்வரர் பெருமானுக்கு தேனபிஷேகம் செஞ்சு அதை உண்டு வர குழந்தைகளுக்கு திக்குவாய் நீங்கும் என்று சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் தலச்செய்தி. காளி வரும் பெருந்தகையார் கையில் வரும் திருத்தாள கருவி கண்டு வாழியதம் திருமுடி மேல் கொண்டு அருளி மனம் கழிப்ப மதுரவாயில் ஏழிசையும் தலைத்து ஓங்க இன்னிசை பண் தமிழ் பதிகம் எய்த பாடி தாடு மணி குளையார் முன் தக்க திருக்கடைக்காப்பு சாத்தி நின்றார். சீர்காழியில் வந்த பெருந்தகையாராகிய பிள்ளையார் கையில் வந்த திருத்தாளத்தை கருவியை கண்டு அதை எப்படியே என்ன பண்றாங்களா கொண்டாடுறாங்க. தலை வச்சு பாடி தம் திருமுடி மேல் கொண்டருளி பால் வளையும்படி. தாளம் எடுத்தா முதல் கண்ணில் ஊற்றி தாளத்தை தலையை தூக்கி தான் பாடணுமா, அதெல்லாம் சரி ஞானசம்பந்த பிள்ளையார் காட்டிய நெறி எடுத்தது கட்டம் தாளமா உங்களை ஒத்தறுத்து பெருமான் பிள்ளையாருடைய திருக்கருணை அப்படி என்ன செய்திருக்கிறார், நமக்கு வழிகாட்டிய பெருமக்கள் அப்படிதான் காட்டியிருக்கிறாங்க. வாகனம் வாங்கணுமா, வாகனத்தை சுத்தி வந்து விழுந்து வணங்கிதான் வாகனத்துல ஏறணும். வில்வாயில காமிக்கிறார் இல்லையா, பல்லாக்கு கொடுக்கிறார் சாமி, பல்லாக்குல போய் படா நேரில் சிவாயணம்னு சொல்லிட்டு பல்லாக்கு சாமி கொடுத்து அனுப்பிச்சது. அதனால என்ன பண்ணாரு, சுத்தி வந்தார், விழுந்து வணங்கினார், சிவாய நம என்று சொல்லி ஏறினார். அப்ப இங்க அந்த திருத்தாளத்தை தன்னுடைய முடிமேல் கொண்டு மன மகிழ்ச்சியோடு தன்னுடைய மதுரம் பொழிகின்ற வாயிலில் ஏழிசையில் தலை தோங்கும்படி அந்த திருப்பதிகத்தை பாடி திருக்கடை காப்பு சாத்தி நிறைவு செய்கின்றார். கும்பர் உலகு அதிசயப்ப ஓங்கிய நாதத்து அளவின் உண்மை நோக்கி தும்புரு நாரத முதலா சுருதி இசைத்துறை உள்ளோர் துதித்து மண்மேல் பம்பலர் மாமழை பொழிந்தார் மறை வாழ வந்தருளும் மதலையாரும் தம்பெருமான் அருள் போற்றி மீண்டருளி சந்தை நகர் சாரச் செல்வார். இவ்வாறு சொல்றார். தும்புரு நாரத, அதாவது இசைத்துறையினுடைய எச்சோடி அவர் தான். இசைத்துறையினுடைய வல்லுனர் முதன்மை பெற்றவர் யாருன்னு கேட்டா நாரதர். நாரதர் முதலாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த இசை வாத்தியத்தினுடைய ஒளியை கேட்டு அந்த தாளத்தினுடைய ஒளியையும் அவர் பாடிய திருமுறையினுடைய பதிகத்தினுடைய அந்த அருமையான இசையை கேட்டு வானில் இருந்து நாரதர் முதலாக இசை வல்லுநர்கள் என்ன செய்தாங்களாம், மகிழ்ந்து வாழ்த்தினார்களாம். வாழ்த்தினார் சொல்றார். தும்புரு நாரதர் முதலாம் சுருதி இசை துறை உளோர் அவர்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா
அவர்கள் எல்லாம் இந்த இசைத்துறையினுடைய வல்லுநர்கள். அவங்க தான் முதன்மையாளர்கள். இவங்கெல்லாம் கந்திருவர், விஞ்சயர் அப்படின்னு சொல்லி தனித்தனி பிரிவா இருக்கிறாங்க. திருக்கைலாய ஞான உலாவில் காண்க யாராருல என்னென்ன பாடுறாங்க. சாமி வர்றாரு திருக்கைலாயத்திலிருந்து. அப்ப திருக்கைலாய ஞான உலாவுல நாரதர் என்ன பண்ணாரு, கலைவாணி என்ன பண்ணாங்க, வருணன் என்ன, அப்படி ஒவ்வொருத்தரும் செய்த தொழிலை தனித்தனியா சொல்ற. பாடுறவங்க எத்தனை பேர், பல்லாண்டு சொன்னவங்க எத்தனை பேர், துதி சொன்னவங்க எத்தனை பேர் அப்படின்னு. அப்புறம் கட்டியும் சொன்னாங்க. கட்டியம் யாருங்க? நந்திய பெருமான். நந்திய பெருமான் தான் கட்டியும் சொல்றாரு. இப்படி பல்லாரும் சொல்ல இறைவன் திருக்கைலாயத்திலிருந்து ஞான உலா அருள் செய்வதற்காக வர. அதுபோல இங்க பிள்ளையார் அந்த இசையை கேட்டு அந்த இசைத்துறைவர் இருக்கிறாங்களா, அவர் மீது மண்மலை மம்பளர் மாமலை பொழிந்தார். மறைவாழ வந்தருளுகின்ற மதலையாராகிய பிள்ளையார் மீண்டும் அதை அந்த அருளை போற்றி பெருமானுடைய திருக்கருணை நினைந்து மீண்டருளை சண்பை நகர் வர செல்வார். மீண்டும் சீர்காழிக்கு வந்து சேர்கிறார். செங்கமல மலர்கரத்து திருத்தாலத்து உடன் நடந்து செல்லும் போது தங்கள் குலத்தாதையார் தரியாது தோளின் மேல் தரித்து கொள்ள அங்கு அவதம் தோளின் இசை எழுந்தருளே அணைந்தார். சூழ்ந்து அமரர் ஏத்தும் திங்கள் அணிமணிமாட திரு தோணிபுரத்து தோணி சிகர கோயில். இப்படி தன்னுடைய கையில தாளத்தை பிடிச்சுக்கிட்டு அப்படி நடந்து செல்லுகின்ற பொழுது அப்பா பார்த்தாரா, நடக்கிறதுக்கு குழந்தை கஷ்டப்படுதுங்கிறதுக்காக அப்படி மீண்டும் தோல் எடுத்து வைத்து கொண்டார். அப்படி நடந்து செல்லும் செங்கமல மலர்கரத்து திருத்தாளத்து உடன் நடந்து செல்லும் பொழுது தங்கள் குலத்தாதையார் தரியாது பொறுக்க மாட்டாரு. நடந்து வரட்டுமே அப்படின்னு நினைக்கல, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தோளின் மேல் சுமந்து கொண்டு தரித்து கொள்ள அங்கு அவர் தம் தோளின் இசை மகிழ்ச்சியாக எழுந்து அருளி சூழ்ந்து அமரவேற்றும் திங்களணி மணிமாட திருத்தோணிபுரத்து தோணிச்சிகர கோயில் வந்து அணைகிறார். கோயிலுக்கு இப்ப பாருங்க, ஒவ்வொரு வரலாற்றிலையும் நம்ம கவனிக்க வேண்டியது, கோயில்ல ஊர் இருக்கக்கூடிய கோயில்ல, அதாவது ஊர்ல கோயில் இருக்கும்போது ஊரை விட்டு போனா கோயில்ல இருந்து சொல்லிட்டு வீட்டுக்கு ஊரை வெளியே இருப்போம். மீண்டும் வந்தா நேரம் வீட்டுக்கு போறதில்ல, கோயில்ல போய் சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை. இன்னைக்கு அடியாரசனெல்லாம் அப்படி ஒரு வரைமுறையில இருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு கோயில் பக்கத்துல இல்லையா, நாம் என்ன எந்த கோயிலுக்கு அதை நினைச்சிட்டாவது புறப்படணும் வரணும். அது இங்க காட்டுறார். நேரா திருக்கோலக்கா போனவர் நேரா வீட்டுக்கு வரல, நேரா சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்து சீர்காழியில் வழிபாடு செய்து தான் வீட்டுக்கு திரும்புறார். அதான் திங்களணி மணிமாட திருத்தோணி தோணி சிகர கோயில் அணைந்தார். வந்து திருப்பெருகு பெருங்கோயில் சூழம்பலம் கொண்டருளே திருமுன்னின்றே அருள் பெருகு திருப்பதிகம் 8 ஒரு கட்டளையாக்கி அவற்றுள் ஒன்று விருப்புறு கொண்டிருத்தோணி விற்றிருந்தார் தமை பாடமேவும் காதல் பொருத்தமுற அருள் பெற்று போற்றி எடுத்து அருளினார். பூவார் கொன்றை வந்தவுடனே ஒரு திருப்பதிகம் பாடினார். இந்த திருப்பதிகம் பூவார் கொன்றை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் தக்கராக பண்ணில் அமைந்திருப்பது. மடையில் வாழை பாடினார், அதுவும் தக்கராக பண்டா. அது 4வது பதிகம் பார்த்தா, இது 5வது பதிகம் பூவார் கொன்றை. அதுல ஒரு குறிப்பு சொல்றார் சேக்கிழார் பெருமான், அருள் பெருகு திருப்பதிகம் 8 ஒரு கட்டளையாக்கி. அப்படின்னா தக்கராக பண்ணுல 8 கட்டளை இருக்கு. கட்டளைன்னா என்ன, அதை முதல் தெரிஞ்சு. பண் ஒன்றா இருக்கும், பாடல் அமைவு வேற இருக்கும். சரிங்களா? நீங்க குழம்பிக்குவீங்க, என்னது நட்டபாடை தானே சொன்னாங்க, இப்படிதான் இருக்கும். இப்போ நம்மளுடைய ஞான சம்பந்தருடைய முதல் திருப்பதியும் நட்டபாடை. என்ன பாடல்? தோடுடைய பாடல் எவ்வளவு சொற்கள் அமைஞ்சிருக்குது. யாப்பு பார்த்தீங்கன்னா தோடுடைய செவியன் விடையேறிவோ தூவன் மதிசூடி நீண்ட யாப்பா இருக்கு. இல்லை 8 சீர்கள் வர்ற மாதிரி இருக்கு. அதே நட்டபாடை பண்ணுதான் உண்ணாமலை நட்டபாடை பண்ணுதான். அதுல எத்தனை சொல் சீர் இருக்குது? உண்ணாமலை, உண்மையாளரும் உடனாகிய 4 சீர்கள். அதுல தோடுடைய செவியன் விடையேறி ஓ தூவன் மதி சூடி என்று சொல்லி 6-8 சீர் வரும். இல்ல இப்ப அந்த ராகமும் இந்த ராகமும் ஒன்னேதான், நம்மளுக்கு புரியாது. அங்கமும் வேதமும் போதும் நாவர் அந்தனர் என்று செங்காட்டக்குடி பதிகம், அதுவும் நட்டபாடை தான். பண் ஒன்றாவது இருக்கும், ராகம் ஒன்றா இருக்கும், பாட்டோடைய அமைவு வேற. அப்ப என்ன,
அது ஆழமா அந்த பண் கற்று பண்ணு என்ற இசை நுணுக்கம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த ராகத்தினுடைய அமைவுல கொண்டு போக முடியும். புரியல? அவங்க எப்படி எடுத்தாலும் அந்த பாடலுடைய அமைவு ராகத்தினுடைய அமைவா அமைந்திருக்கும். நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உண்ணாமூலை இதுல எப்படி இருக்கா? தோடுடைய இந்த பாட்டினுடைய நடைமுறை எப்படி இருக்குன்னு கவனிக்கணும். உண்ணாமூலை தோடுடைய அங்கமும் வேதமும் இல்ல இப்படி நிறைய பாடல் நம்ம நட்டபாடை பண்ணல எடுத்து பார்த்தீங்கன்னா கட்டளை பேதம் இதுக்கு கட்டளை பேதம். இந்த கட்டளை பேதத்துக்குரிய பாடல்கள் எல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு கட்டளைக்கும் இப்ப நட்டபாடையில எத்தனை கட்டளை இருக்கு? 4 கட்டளை இருக்கா? 4 கட்டளைக்கு ஒவ்வொரு பதிகத்தை எடுத்து வச்சுக்கணும், படிச்சு வச்சுக்கணும், பாடி பழகிக்கணும். பாடி பழகிட்டீங்கன்னா அது போல இருக்கிற பதிகம் பாடும்போது அங்க தடுமாற்றம் வரும். கொல்லிதான் சரிங்களா? கொல்லிப்பண் என்னென்ன பாடல் படிக்கிறோம்? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், கூற்றாயினவாறு கொல்லிப்பண், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமும் கொல்லிப்பண், கூற்றாயினவாறும் கொல்லிப்பண், தம்மையை புகழ்ந்து கொல்லிப்பண். பாடனா திரும்பி பாடிடுறீங்க அது வேற. ஆனா இல்லைங்களா பாட்டை இணைச்சு பாடணும் இல்ல. இப்போ கூற்றாயினவாறு அப்படின்னா கொல்லி அப்படின்னா அது என்ன நடையில போகுது? ஏன் நம்ம மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பாடுறோம் இதை பாட முடியுமா? இது வேற நடைமுறை, இது வேற நடைமுறை. ஆனால் ராகம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரே மாதிரி தான். திருத்தோட தொகை பாடு ஏன்னா நவரோஸ் கொல்லி கொல்லிகாபானம் வேந்தே வேந்தே காந்தாரம் எல்லாமே என்னதுங்க நவரோஸ் ராகம். ஆனால் பண் மட்டும் தான் வேற. பண் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லினுடைய அமைவு அமைந்திருக்கிற யாப்பு அமைந்திருக்கிறத வச்சு அதை கட்டளை பிரிச்சிருக்கிறாங்க இசை வல்லுநர்கள் இல்லையா? அப்போ கொல்லி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இப்போ இந்த ஒரு பாட்டை பிடிச்சிங்கன்னா எல்லா பாட்டும் மண்ணில் எல்லாம் வண்ணம் வாழலாம் பாடுற பாட்டு மாதிரியே கொல்லி வர்ற பாட்டு வருதுன்னா அதை பார்க்கணும். பாட்டோடைய யாப்பு அமைவு எப்படி இருக்குது பார்த்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தான் பாட்டோடைய பதிகத்தை படிக்கும் போதே பண்ண சொல்லி படிங்க, பண்ண சொல்லி படிங்க. ஏன் படிக்கிறோம்? பண்ணு சொன்னா அங்கே அந்த சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் நினைவுக்குள்ள வரும், நினைவுக்குள்ள வரும். புத்தா பெரிய சொல்லி எடுத்தீங்கன்னா இந்தளம் தான் சரிங்களா? அதே வாழ்த்த வாயும் எடுத்தீங்கன்னா அதுவும் இந்தளம் தான் குறுந்தொகை. அப்ப ரெண்டுமே இந்தளம் தான், ரெண்டுமே நாதநாமக்கிரியா. அந்த இந்தள பண்ணல மாயாம உலக வழியில பாட முடியுமான்னு கேட்டா அந்த இந்தள பண்ண வந்து நம்ம பயிற்சி எடுத்துருக்கணும் சரிங்களா? இல்லாட்டினா பாடும் முறையில பாடணும். நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம பண்ணெல்லாம் போய் கட்டிட்டு வந்து தனியா சொல்லி கொடுத்த தெரிஞ்ச பன்முறை பாடி கேள்வியானதுல என்ன பண்றோம்? பெருமானே அருளாலா சடையா எனுமான் சரணி எனும் நடை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் போகும். இந்தளம்னா என்ன போவாம என்ன கொஞ்சம் வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சொல்ல அமைவா அதான் கட்டளை தான். இங்க அப்படியே தக்கராக பண்ணல 8 கட்டளை இருக்குங்கிற. நம்ம ஞானசம்பந்த பெருமான் பாடும்போது 8 கட்டளையில பாடல, 8 கட்டளை பாடணும்னு நினைச்சு பாடல. நல்லா கவனிக்கணும். அவரு 8 கட்டளையில நம்ம பாடி வைக்கணும்னு பாடல. அவர் பாடன பன்முறையெல்லாம் எடுத்து வச்சு பின்னாடி பாடல் மரபுல வந்து என்ன பண்ணாங்க அதை தொகுக்கும் போது 8 கட்டளையில பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தக்கராகம். இப்போ பார்த்துங்க, தக்கராகம் தக்கேசி ரெண்டுமே ஒரே இதுதான். காம்போதி என்று சொல்லக்கூடிய ராக அமைப்பு புரியுங்களா? இப்போ தக்கேசி என்ன நம்ம சுந்தரமூர்த்தி நாயனா அதிக பதிவு எதிர பாடிக்கிறார் தக்கேசி பண்ணதான் இல்ல. அப்ப தக்கேசி பண்ண ஒண்ணு ஒழுங்கா படிச்சு புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா மற்ற தக்கேசி பண்ணு தக்கராக பண்ண பாடும்போது எப்படி தெரியும்? இப்படித்தான் பாட. இப்ப அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு. இந்த பண்ணை இப்படி பாடணுங்கிற முன்னேற்றம் வரையும் வந்திருக்குது. இனி அந்தந்த பண்ணை பாடுகிற முறையில பாடி பார்க்கணும் சரிங்களா? எப்படி அது ஒவ்வொருத்தரும் பொருத்தி இங்க பாருங்க. பயிற்சி இடைவிடாம போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம செய்ய வேண்டியது வீட்டுல பாடுங்க. வீட்டுல பாடாம நீங்க ஒரு நாள் வந்து பதிகம் பாடும்போது வந்து பாட சொல்லும்போது பாடணும்னா எல்லாம் தடுமாற்றமா தான் இருக்கும். வீட்டுல ஏதாவது ஒரு ராகத்தை மற்ற எல்லா ராகத்தையும் படிக்க முடியலையா ஒரு பண்ணு எடுத்துக்கணும். அந்த பண்ணில் இருக்கக்கூடிய வேறுபாடு முறை பாடல என்னென்ன எப்படி வருது தெரியல கேளுங்க. அதுக்கு நம்ம பதிக முறை அனுப்பிச்சிருக்கிறோம். எல்லா பன்முறைக்குரிய பதிகமும் நம்ம நாள்தோறும் பாராயணத்துல இருக்குது. 7 நாள் பாடல்ல எல்லா பண்ணும் வந்தாச்சு, எந்த பண்ணும் இல்லாம கிடையாது. எல்லா கட்டளையும் கலந்து அதெல்லாம் நாம என்ன பண்ணணும்? நாம தான் பாடி பயிற்சிருக்கோம். வந்துருங்க. அப்படி பெருமானிடத்தில் அருள் பெருகும் திருப்பதிகம் 8 ஒரு கட்டளாக்கி அவற்றுள் ஒன்று மேவும் விருப்புறு பொன் திருத்தோணி வீற்றிருந்தால் அவை பாட பொருத்த முறை அருள் பெற்று போட்டெடுத்து அருளினார் பூவார் கொன்றை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை
பாடி அருளுகின்றார். பிள்ளையார் சீர்காழிக்கு திரும்பியிருக்கிறார். மீண்டும் 2வது திருத்தல யாத்திரை புறப்பட தயாராகிறார். என்ன நடந்தது என்பதை வரும் வகுப்பில் சிந்திக்கலாம் என்று இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம்